இதுக்குள்ள உட்காரலாம். கேட்குறாங்க. உட்காருப்பா. சரி. மன்னர் காலம்ப்பா. மன்னர் காலம் என்னப்பா? ஊர்வல் மன்னன் ஆண்ட ஊர்வாள் மன்னன் ஆண்ட மதுரையை ஆண்ட நாடு நாள் ஆண்டு 13ஆம் நூற்றாண்டு. இது நடந்த சம்பவம். 13ஆம் நூற்றாண்டு. 13ஆம் நூற்றாண்டு. இன்னைக்கு 900 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 900 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கேட்குறதுக்கு மட்டும் பதில் அது பேசாதப்பா. 900 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்பா எல்லையை கடந்து என்னப்பா அங்கே வரும்பொழுது என்ன திருடர்கள் அதிகமான காலங்கள் இருக்கு. அந்த காலம் பொன் பொருள் அதிகமாக வச்சிருந்து வாழ்ந்த காலம் எங்கள் காலம். இந்த மன்னனுடைய காலம் பொன் பொருள் அதிகமாக வச்சிருந்த காலம். அந்த காலத்தில் பொன் பொருள் அதிகமாக எடுக்கிறதுக்குனால திருடர்களுடைய அதிகமாக இருந்ததுனால என்னப்பா திருநாயகன் ஐயனுடைய வளர்ப்பு வந்த வாரிசுகள் நாங்கள். ஐயப்பனை இன்று ஐயன் அன்னைக்கு வந்து ஐயனை வளர்த்த வாரிசுகள். அப்பா என்னப்பா ஐயனை வளர்த்த வாரிசுகள் வந்து வாழ்ந்த காலத்தில் திருடர்கள் அதிகமாக இருக்கும் பொழுது யாழம் கொங்குணம் கொண்டுகம் யாழம் கொங்கணம் குண்டுகம் 3 மலையாளத்துக்கும் அப்பாற்பட்டு அந்த மலையாளத்து தேசத்தை ஆண்டு வந்தவன் இந்த போத்திமா மன்னன். என்னப்பா போத்திமா மன்னனுடைய அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மத்தினுடைய நீதியில் தர்ம வழிபாட்டில் வாழ்ந்தவன். மானும் சிறுத்தை புலியும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்கிற காலம். எலியும் பூனையும் ஒரே இடத்துல வாழ்ந்த காலம். அன்புக்கு பாசத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற காலம். அப்படி வாழ்ந்த காலத்தில் இவர்களுடைய மக்களை காக்கிறதுக்காக இந்த மண்ணை வாழ்ந்து இருக்கும் பொழுது திருடர்கள் அதிகமாக இருந்து திருடர்களுடைய இதில் இருந்ததுனால அந்த திருடர்களை அடித்து விரட்டுறதுக்காக 3 மலையாளத்தினுடைய மலைகளுக்கு அப்பால் போய் எல்லா மக்களையும் திரட்டி அப்படி வரும்பொழுது தான் அங்கே 7 சிற்றரசர்களும் அந்த மலைக்கு அடிவாரத்துலேயும் மலைக்கு உச்சியிலையும் மந்திர தந்திரங்களை கற்றிருக்கிற குண்டுக மலையாளத்துக்குள்ளேயும் வாழ்ந்தவர்களை பூரா திரட்டி திருடர்களை அழிக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செஞ்சேன். அப்படி செஞ்சு போர்க்களம் முடிக்கும் பொழுது ஐயப்பனுடைய வம்சாவளியிலிருந்து வந்தவன் தான் அவனுடைய மெய்க்காப்பலனாக இருந்தவன் வாபர். அந்த வாபருடைய துணையாக நின்று சேனைக்காக கோடி வந்த சேனப்படை தலைவனாக நின்று வந்தவன் தான் இன்று இருக்கிறவன் பகுர்கன் வழியில் வந்தவன். பக்ருகன் வழி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டாணி துலுக்கன்னு சொல்லணும். பாசம் பட்டாணி என்னப்பா உங்கள் பாசையில் சொன்னால் பட்டாணி துலுக்கு. அந்த பக்ருகன் வழியில் வந்தவன் அந்த பக்ருகன் வழியில் வந்தவன் அல்லா பிச்சை ராவத்திற்கும் பாத்திமா பேபிக்கும் இப்ராஹிம் ராவத்தராக பிறந்து வளர்ந்தவன். தன்னுடைய வீரத்தையும் பாராட்டி அந்த மண்ணை தனக்கு ஒரு மாவீரம் வேணும்னு சொல்லி அவனை தனக்காக படை வீரனாக வச்சுக்கிட்டான். காவலுக்கு வச்சுக்கிட்டான். அவனுடைய உயரம் 7 அடி உயரம், 4 அடி அகலம், நெஞ்சு படர்ந்த நெஞ்சோட துடிக்கான மீசையோட காவலாக நின்றவன். இதாப்பா அவனுடைய வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை அடித்து விரட்டி என்ன காவலாக நின்று திருடர்களை அடித்து விரட்டி தன்னுடைய இன மக்களை காக்கணும்னுக்காக நின்றான். அப்படி விரட்டி வரும் பொழுது திருடர்களுடைய ஒரு பகுதியை போரிட்டு சண்டை போட்டு அவங்களை அழித்து விரட்டினதுனால அதனுடைய பாபதோஷத்தை அழிக்கிறதுக்காக நின்று வாழ்ந்தவன் அந்த மக்களை எல்லாம் அழித்து 7 கங்கையில் தீர்த்தமாடி என்னப்பா 7 கங்கையில் தீர்த்தமாடி அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் அந்த பாவதோஷத்தை தொலைக்கணுன்றதுக்காகத்தான் அந்த மண்ணை அங்கங்கு ஓலையில் எழுதப்பட்ட எழுத்து ஓலையை பற்றி எழுதி விளம்பரம் கொண்டு எல்லா மக்களையும் திரட்டி தீர்த்தமாடி வந்தானோ.
சரி சரி. குழந்தை பாக்கியம் இல்லைன்றதுக்காக பாவத்தையும் தொலைச்சி குழந்தையும் உண்டாகணும்னு சொல்லி 7 கங்கையில் தீர்த்தமாடி வரணும்னு என்னப்பா சரி. பாபநாசம், குற்றாலம், தாமிரபரணி இப்படி முக்கியமான 7 தீர்த்தங்கள் ஆடி பாவங்களை தொலைச்சி தான் தீர்த்தம் போகணும்னு சொல்லி காசியாக ஆகப்பட்ட காசி விஸ்வநாதர் உருவமான காசியிலிருந்து சிவகாசியிலிருந்து அப்பா சிவகாசி அதான் காசியம்மன். சிவகாசியிலிருந்து புறப்பட்டு நேர எல்லையை கடந்து இங்கே வந்தவன். சரி சரி. வரும் வழியில் இருள் சூழ்ந்த நேரம் வந்து கொண்டு இருக்கும் வேலை. சரி என்னப்பா 7 அரசர்களோட ஆடல் பாடலோட தீர்த்தம் மாறி 3 மாதம் சரி சரி கழித்து என் எல்லைக்கு வரணும்னு சொல்லி 3 மாதம் வரும் வழியில் வந்து கொண்டு இருக்கான். அப்படி வரும் வழியில் தான்ப்பா அந்த தீர்த்தம் மாடி வந்து கொண்டிருந்த வேலையில் என்னப்பா காவலுக்கு இந்த காளியும் அக்கினி வீரனையும் தான் காவலுக்கும் அழைச்சான். 6 மணிக்கு மேலே உனக்கு படி கொடுக்குறேன், 6 மணிக்கு கீழே எங்களுக்கு காவலாக நின்று எங்களோட துணை புரிஞ்சு வரணும்னு கேட்ட வரத்துனால அந்த காளி கூடையே வந்தான். 6 மணிக்கு அங்கே பூஜை நடக்கும். 6 மணிக்கு 6 to 7க்குள்ளே அவன் எல்லைக்கு போயிடுமாப்பா. காளி எல்லைக்கு போயிடும், மீண்டும் வந்துடும். இப்படி ஒரு இதை வரம் வாங்கி காளியை அழைச்சிக்கிட்டு அக்கினி வீரனையும் கூட இழுத்துக்கிட்டு காளிக்கு அக்கினி வீரன் காவல், காளி இவங்களுக்கு காவல் அழைச்சி கொண்டுக்கிட்டு வந்துக்கிறிக்கான். குற்றாலம் பாபநாசம் அடித்து தீர்த்தாடி வரும் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது வழிகளை வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி வந்துக்கிட்டு இருக்க வேலையில் தான் அப்படி ஆடல் பாடல் நிகழ்ச்சியை கண்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பாளையங்கோட்டை ஜெமீன் பூவதி ஐயனா, பூவதி பேர் ஜெமீன் ஜெமீனுக்கு சொந்தமான அவருடைய குருநாதர் பிராமணனுடைய மகள் அவதாப்பா வள்ளி. உன்னுடைய எல்லையில் வள்ளி வள்ளி சரி. 7 குழந்தைகளோட நீராடி விளையாடி கொண்டிருக்கு. 7 குழந்தையோட. ஆமாப்பா 7 குழந்தைகளோட விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது வள்ளிக்கு காவலாக இந்த 6 குழந்தைகளும் இருந்து விளையாடி கொண்டு இருந்தாங்கப்பா. அப்படி விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது அந்த வள்ளி அம்மையை இவர்களுடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை கண்டு பின்தாங்கி மகிழ்ச்சியோடு அந்த குழந்தை 10 அடி ஒரு 20 அடிக்கு பின்னா கூட வந்துக்கிட்டே இருக்குப்பா. காட்டு வழியை வர்றேன், மிருகங்கள் அறிய காட்டு வழியை வந்துக்கிட்டே இருக்கு. என்னப்பா அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் வழியில் இவனு உன்னோக்கி பார்க்கல, வெகு தூரம் ஆயிருச்சு, திரும்பி பார்க்கல. அந்த குழந்தைகளும் அழைக்கும் பொழுது எவ்வளவோ சொல்லியே கேட்காம மீறி இக்குழந்தைகளை விட்டு இந்த ஒரு குழந்தை மட்டும் பின்னோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. மட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. சரி சரி. குழந்தைக்கு என்னப்பா குழந்தை சிறு குழந்தை என்னப்பா 14 வயதுக்காக. சரி 14. குழந்தை வந்துக்கிட்டே இருக்கு. வரும் பொழுது இக்குழந்தைகள் 3 பேரும் போய் தன்னுடைய அடிக்கு பயந்து உனக்கு நான் தமிழில் சொல்கிறேன், என் பாஷையில் சொன்னால் உனக்கு புரியாது. சரி சார் தமிழில் சொல்கிறேன், உன் பாஷையில் சொல்லி வர்றேன். சரி என்னப்பா சித்த விளையாட்டில் சித்து போக்கில் சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். சரி. அப்படி வரும்பொழுது அந்த குழந்தைகளையும் அந்த 6 குழந்தையும் வீட்டில் போய் விசாரிக்கும் பொழுது என்னப்பா 6 அடி வீட்டில் பயந்து இக்குழந்தைகளை விட்டு வந்தால் நம்மளை குழந்தைகளை விட்டு வந்தால் நமக்கு இப்போ பங்கை ஏற்பட்டுரும் என்று சொல்லி பயந்தா குழந்தைகள் வரும். என்னப்பா அந்த 6 குழந்தையும் எங்களால் முடியலை எடுத்து சென்று விட்டார்கள்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி குழந்தை தான் உயிரை காப்பாற்ற நிலைநாட்டு கொண்டுருச்சு. இதுதான் நடந்த சம்பவம். குழந்தை இதாப்பா நடந்த சம்பவம். அந்த குழந்தைய விட்டு வந்துருச்சுன்னு சொன்னே அக்குழந்தையை கேட்க என்னப்பா அவர்களும் படையெடுத்து கருமருந்து துப்பாக்கியோட ஏப்பா
அடிக்கின்ற கை துப்பாக்கி, துப்பாக்கியோட செலுத்தின துப்பாக்கிடா. ம் அப்பா ம் கருமருந்து துப்பாக்கியோட துப்பாக்கியோட பின்னோக்கி பின்னோக்கி தொடர்ந்து என்னப்பா ம் மணி 6 ஆகுது. என்னப்பா கரகர மசங்க மசங்க. உன் பாஷையில் சொல்லி வர்றேன். சரி சரி. மசங்கி வரும்பொழுது அந்த பசையில் வரும்பொழுது இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சுப்பா. சரி சரி. அது என்னான்னு கேட்டால், குடிசைக்குள்ளே போடும்போது குடிசையில் இருந்து காய்கறிகளையும் பழங்களையும் போட்டு மன மகிழ்ச்சியோட ஆரவாரத்தோட குடிசைகளை போட்டு உட்காரும் பொழுது அந்த குடிசையை சுற்றி என்னப்பா மலை உச்சியில் மரத்து உச்சியில் நின்று ஆஞ்சநேயர் ஏறிட்டு பார்த்தேன். அப்போ ஏறிட்டு பார்க்கும் பொழுது இவர்களுடைய ஆடம்பரத்தையும் இவர்களுடைய மகிழ்ச்சியும் என்னப்பா இவருடைய ஆடம்பரத்தையும் இவருக்கு உணவு முறைகளையும் கண்டு மனமகிழ்ச்சி இறங்கி வந்து இதில் உணவுகளை பூரா திருடி திங்க ஆரம்பிச்சிருச்சாப்பா. சரி. என்னப்பா சரி. திருடி தின்ற உடனே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. எடுத்தான். என்னப்பா தடியாரம் கொண்டான். தடி எடுத்தான், விட்டெறிஞ்சான். என்னப்பா சரி. தடி எடுத்து விட்டெறிஞ்ச உடனேயே இராணுவ வீரனும் என்னப்பா படைத்தலைவனும் தன்னுடைய கைத்தடி எடுத்து எரிஞ்சான். அப்போ எரியும் பொழுது அதில் ஏற்பட்ட ஒச்சான் ஒரு கை ஒடிச்சிருக்கும். போய் பார்த்தியாப்பா? சரி சரி. இருக்கா இல்லை? இருக்கு சார். இருக்காப்பா? எரிஞ்ச உடனே அந்த தடியை எரிஞ்ச உடனேயே தடி விலகி நின்று ஓடி நின்ற உடனே அங்குள்ள படைப்பட்டாளத்தெல்லாம் திரட்டிட்டு வந்து எதிர்த்து நின்றுச்சுப்பா. சரி. எதிர்த்து நின்ற உடனேயே இங்குள்ள படைப்பட்டாளத்தில் இல்லாமல் தடியாரனும் என்னப்பா அந்த வீரனும் அந்த காளி உச்சாட்டத்தில் அன்னைக்கு போட்டவன் காளி தடியாரம் கூட அன்னைக்கு இணைஞ்சான். சரி சரி. காளி இணைஞ்சாப்பா. அன்னைக்கு தான் காளி தடியாரனோட இணைகிறான். தடியாரன் கூப்பிட்டான், இதை எதுக்க முடியாது என்னால், நீ எங்கே இருக்குன்னு கேட்டேன். அன்னைக்கு இறஞ்சான். கூப்பிட்டானப்பா. காளி மாறுருவம் கொண்டு குழந்தை பாக்கியமாக வந்து அண்ணேன்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு பகுதி காளி ஒரு பக்கம் படை வீரன்ட்டு இருக்கிறதாகவும், படை வீரங்கிட்டப்பா தளபதிகிட்ட இருக்கிற காளி அதிலிருந்து புரிஞ்சு ஒரு பகுதி வந்து இவங்கிட்ட வந்து அண்ணேன்னு கூப்பிட்டுச்சு. அவ காளின்னு சொல்லி காளிடா அப்படின்னு சொல்லி அவளை எடுத்து வச்சு 2 பேருமே சேர்ந்து அதை விரட்டி அடிச்சாங்கப்பா. என்னப்பா சரி. உணவு சாப்பிட்டுக்கு இருக்கிற நேரம் சொல்லி அடித்து விரட்டிட்டு தன் குழந்தைய அந்த குழந்தைய அடித்து விரட்டிட்டு அந்த பச்சிகள்லாம் ஓடி போயிடுச்சுப்பா. சரி. என்னப்பா அது எல்லைக்கு போயிடுச்சு. பறவையெல்லாம் போயிடுச்சு. இல்லைப்பா ஆஞ்சநேயர் அவங்க எல்லையில் போய் மர உச்சியில் நின்று பயத்துக்கு கீழே வந்தால் நம்மளை அடித்து நொறுக்கி போடுவேன்னு சொல்லி பயந்து மர உச்சியில் போய் மரத்தில் உட்காந்து நின்றுக்கிடுச்சு. என்னப்பா சரி உட்காந்துக்கிடுச்சு. இவங்க இடவழியில் வரும்பொழுது இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வரும்போதை கண்டு பாதியில் வரும்பொழுதே இந்த குழந்தைய என்னப்பா இந்த குழந்தைய வர்றத யாரோ எவரோ இது யாரோ ஒரு தெய்வமோ பேயோ பிசாசோ தாயா இது யார் இந்த குழந்தை அனாதியா வந்துக்கு இருக்கு, யார் அண்டாம வருதுன்னு சொல்லி போய் என்னப்பா ஓடி போய் தடியாரன் படைப்பட்டாளத்தோட போய் மண்ணுங்கிட்ட சொல்லி மண்ணை தடியாரனை தூக்க விட சொன்னேன். கேளுப்பா. தூக்குனேன். தூக்க போனேன். அங்கே 7 ரூபா குழந்தையா தெரிஞ்சான். அதனால குஞ்சக்காரன் இருக்கவன் காளி உச்சாட்டத்தில் போய் ஒரு காலில் காளியும் ஒரு காலில் 7 குழந்தையும் தூக்கி உருவமாக்கி அந்த வள்ளியை தூக்கிட்டு வந்தவன் அவன் தானப்பா. என்னப்பா தூக்கிட்டு வந்தேன். சரி சரி. தூக்கிட்டு வந்து காளிக்கிண்டு ஒரு இடத்த வச்சு ஏப்பா காளியோட சேர்ந்து என்னப்பா பாதுகாப்பு நீயே இரு காலையில வரவும் யாராக இருந்தாலும் சரி அது பேயா பெசாதா என்னப்பா சாமியா தெய்வமா குழந்தையான்னு சொல்லி வரலாறை கேட்டு ஏப்பா கொடுத்து அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஏப்பா 14 வயசு பிள்ளை ராசனுடைய பிள்ளை. சரி. என்னப்பா சரி சாமி. ராசனுடைய குழந்தை 7 ராசனுடைய குழந்தை. என்னப்பா இந்த ராசன் கூட குழந்தை தான்ப்பா. 14 வயசு பிள்ளை குழந்தை ஏவியோடும் அந்த குழந்தையும் காவலுக்கு வச்சு என்னப்பா அந்த மருதாயி அம்மாளையும் தூக்கி உள்ள உட்கார வச்சு காளியும் உள்ள உட்கார வச்சு என்னப்பா உட்கார வச்சு இக்குழந்தைகளோட
விளையாட சொல்லி உட்கார வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு குடிசையை போட்டு பாதுகாப்பாக வச்சுருந்தானப்பா. சரி சரி சாமி. வர்றது ரைட்டாக தப்பான்னு சொல்லுப்பா. ரைட்டு தான். என்னப்பா ம் வச்சுருந்தேன், பாதுகாப்பாக வச்சுருந்தானப்பா. அப்படி பாதுகாப்பாக வச்சு இருக்கிற பொழுது அங்கேருந்து படையெடுத்து என்னப்பா ஒருவர் முகம் ஒருவர் தெரியாமல் இருக்க அங்கே கருமருந்து துப்பாக்கியோட எல்லையை காத்து படையை திரண்டு வரேன். சரி சாமி. சொன்னது குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி போய் சொல்லி பயந்து சொல்லிருச்சுங்க. என்னப்பா இவன் தூக்கலை, இது வந்தது ஆடல் பாடல் நிகழ்ச்சியோட வந்துருச்சு. திசமரண்டு வந்துருச்சு ஆடல் பாடலாம் இருக்குது, அதில் வந்துருச்சு இந்த குழந்தை. அது வயசு அந்த பிள்ளைங்க பயந்துக்கிட்டு சொல்லிருச்சுங்க. அந்த உடனேயே சரி சாமி. இங்கே அடிபத்து கிடக்கிறான் ஒருத்தன் மரத்தில் ஏறி. அவன் பார்த்தேன், இவனை எதுக்கவும் முடியாது, இவனை ஜெயிக்கவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. இவனை எப்படி ஜெயிக்கணும், இவனை அப்படி அடிக்கணும் அப்படின்ட்டு யோசனை பண்ணி பார்த்துச்சு. வர்றவன் எதிரி என்னப்பா, உடனே இவனை கூப்பிட்டு அதுக்கு தேப்பா அதுக்கு ஒரு பேர் கொடுப்பீங்களப்பா. கூப்பிட்டதுக்கு பேர் சொல்லுவீங்களே, என்ன சொல்லுவீங்க? கூப்பிட்டான் கோயில் சொல்லுவீல. கூப்பிட்டாங்கோயில் அதான் கூப்பிட்டதுக்கு பதில். கூப்பிட்டாங்கோயில் கூப்பிட்டு எப்பா வாங்க, இவன் மாவீரன் அப்பா என்ன தேடி வந்தீங்கன்னு உதாரணம் கேட்கும்போது அதுக்கு ஒரு சாதகமாக அமைஞ்சிச்சப்பா. என் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு என் குழந்தைங்க சொல்லிச்சுங்க. அதனால வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கேட்கும்போது அந்த மனுமார் மாட்டா ராசேன் அந்த படம் கேட்கும்போது அது மாதிரி சொல்கிறேன். அது மாதிரி சொல்லுது. அதுக்கு என்ன உத்தரவு கொடுக்க தெரியுமாப்பா? நான் போய் மறிக்கும் போகும்போது என்னை அடித்து விரட்டிட்டாங்க. இந்த குழந்தை அழுகையும் கண்ணீர் என்னால் தாங்க முடியலப்பான்னு சொல்லி அழுது ஒப்பாரி வச்சுற மாதிரி வச்சு இவனை எழுத்து விட்டுருச்சு. இதாப்பா நடந்தது. எழுத்து விட்டுச்சுப்பா. எழுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு அனுமாரி உச்சாட்டத்தில் பார்த்துருக்கு. அங்கே காளியும் என்னப்பா காளி கூட சேர்ந்த ஏப்பா பேச்சின்ற ஒரு அம்மன் உட்காந்துருக்கா. சரி. அவள் யார் தெரியுமா? அவள் தான்ப்பா மருதாயம்மா. என்னப்பா பேச்சின்ற அம்மா மருதாயம்மா. என்னப்பா அவரு பேருக்கு மறுபேரு பேச்சு. மருதாயம் இருக்காப்பா. அவளை கூப்பிட்டு ஏப்பா அங்கே உட்காந்து காவை காத்துக்கு இருக்கா, இந்த நேரம் போகாத. என்னப்பா 6:30 என்னப்பா என்னுடைய காலம் என்ன தெரியுமா? சமையடாயி இவட தசைக்கிலும் சங்கர உத்தரசினா அவசி அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து ஏப்பா 6 மணிக்கு நான் கொடுக்குற பூஜையை நீ ஏற்றுக்கிறணும், எங்கே இருந்தாலும் நீ ஓடியாரணும்னு சொல்லி உத்தரவு கேட்டுட்டு வந்திருக்கான். மக்களை காக்கணும்னு சொல்லி அங்கே மக்களை பூரா விட்டுட்டுல வந்திருக்கான். காக்கணும்ல, அவங்களையும் காக்கணும்ல சொல்லி கேட்குறனால 6:30 போயிடுவேன். சரி. அப்போ உணவு இருந்துவேன். காளியே போயிடும், அம்மனும் போயிடும், சரி சாமி, எல்லாரும் போயிடுவாங்க. அப்பப்போ அடித்து 2 பேர் காவலுக்கு நிற்பேன். போகணுன்னு அவனை ஏப்பா என் கை ஒடிஞ்சு மாதிரி அவனை முதல் 2 கையை வெட்டணும்டான்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டான். அவனப்பா என்னப்பா உத்தரவு கொடுத்துட்டு அந்த ஆளுமா அடித்து கொடுக்கலன்னு வச்சுக்க உன்னை அழிச்சு புரியான் அப்படின்னு உத்தரவு கொடுத்து பிடிச்சி ஏப்பா. சரி. அந்த உத்தரவுப்படி வந்தேன். என்னப்பா வெட்டு கை வெட்டு. சரி சாமி. என் பிள்ளை உருண்டு கீழே விழுந்து என் படை வீரன் விழுந்துட்டான். இல்லைப்பா. சரி சாமி. ஏப்பா படை வீரன் விழுந்து ஏப்பா அடித்து எல்லாத்தையும் அடிச்சிட்டான். ஏப்பா எடுத்தது துப்பாக்கி, கருபருத்து துப்பாக்கி எடுத்து ஏப்பா படைப்படை வீரர்கள்ல இருந்து ஆயுதங்கள்லாம் தரையில வச்சுட்டு ஏப்பா ஆயுதபுரம் தரையில வச்சு என் படை வீரர்கள்லாம் உணவருந்தி ஏப்பா பசியும் பட்டினியுமா ஒருவாய் அறவாய் ஏப்பா ஒரு கை அரைக்கை ஏப்பா முன்ன சாப்பிட்டவே 3 கையும் பின்ன சாப்பிட்டவே 2 கையும் சாப்பிட்ட ஒரு கையும் போட்டதுனாலடா இன்னைக்கு நான் படி போட்டுக்கு இருக்கேன்டா 3 கைக்கு காப்பாரி அறப்பாரி முழுப்பாரின்னு போடுறது அதான்டா. புரிஞ்சுக்கிட்டாப்பா? சரி சாமி. ஏப்பா அந்த படியை போட்டு என் படியை காப்பாத்தி அடிச்சு பூராத்தி முடிக்கிட்டான். ஏப்பா நானும் ஏப்பா ஓடியாந்து பார்த்தா காளி உச்ச நின்றா. என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா அறப்பாரின்னு சொல்லி ஏப்பா என்னுடைய எல்லையில கேரளாவில இருந்து புறப்படும் பொழுது ஏப்பா ஏறிட்டு பார்க்க போகும்போது இங்க போர்க்களத்துல மாண்டுச்சு.
மொத்த வெள்ளத்தில் ம் ஏப்பா ம் அக்னியோட எரிஞ்சு ம் வச்சது வெடிகுண்டு சரி சாமி. மருந்து கருமருந்து துப்பாக்கி. அப்புறம் இது மட்டும் எப்படி சாமி விளக்குச்சு? இந்த 3 சாமி இருக்கே பண்டாரம். சொல்கிறேன்ப்பா கேளுப்பா. சொல்லு 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 சொல்லு. அதுக்கு தனியாக வரப்பா. அவன் தனி கேள்ப்பா. சரி சார் தனி. என்னென்ன சொல்லி வரேன் கேளு. சரி சாமி. ஏப்பா சரி சாமி. அப்படி அடித்து வரும்பொழுது ம் அத்தனை பேரும் மாண்டு உருமாண்டு போயிட்டான். சரி சரி. என்னப்பா ம் இவனும் விடலை, விடு. இவனும் அழிச்சிட்டான். காளி ரூபம் கொண்டு காளி உச்சாரம் கொண்டு அப்படி பார்த்து அடிச்சிட்டானாப்பா. சரி சாமி. அக்னி உட்காந்துட்டான்டா உள்ள. ம் என்னப்பா அக்னி வீர வந்து அடிச்சாம்பார் எல்லாத்தையும். அக்னி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி. சரி சாமி. ஏப்பா ஆ என் பிள்ளைய அக்னி அம்படி அடிச்சு நொறுக்கி நொறுக்கி காளியும் சேர்ந்து அடிச்சு நொறுக்கும் பொழுது ஏண்டா ஓடியாந்து பார்த்தேன் என் பிள்ளை அக்னியோட நின்று கேட்கும்போது ஏப்பா சரி சாமி. மண்ணை பார்த்தேன். சரி. மன்னனுடைய ஆத்மா ஆத்மா பரிபூரணம் இல்லாம பாதியும் மேலும் கீழும் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாத்தையும் பார்த்து கண்ணீர் வடிச்சு அழுதான். சரி சாமி. ராணுவம் போயிருச்சு. என்னப்பா ஆமாம் ராணுவம் போயிடுச்சு. என்னையே பின்னோக்கி வந்த அந்த குழந்தையும் போயிருச்சு. போயிடுச்சு. என்னப்பா ஆமாம் பின்னோக்கி அந்த குழந்தையும் போயிருச்சு. எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு ஓடி போய் காளிட்ட மண்டிட்டான். காளி ஆளுதான் என்னுடைய கட்டளைக்குப்படி நீ கொடுத்த வரப்படி நாங்கள் போனோன்னப்பா. 6 மணிக்கு நான் பூஜைக்கு போனேன். இது நடந்துருச்சப்பா. காளி அழுதா. அக்னிகிட்ட ஓடினேன். அக்னி வீரனும் சொன்னேன். ஏப்பா சரி காவலுக்கு நின்று நீ சுற்றி பார்க்க சொன்னேன் கேரள உன்னுடைய மலையாள நாட்டு மக்களை. நான் அதுக்காக சுற்றி பார்க்க போயிட்டேனப்பான்டா. திரும்பி வந்தேன். வேற வழி இல்லைப்பா. என்னப்பா சொல்கிற அப்படின்ட்டு கேட்டேன். என் மக்கள் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. இனி நான் போனால் என் மக்கள் என்னை விடுவாங்களாப்பா. எல்லாரும் அழிஞ்சு போனோம். வந்த தீத்த மாதிரி ஏப்பா தீத்த மாதிரி ஆடி வந்தது எல்லாம் அழிஞ்சிட்டேன். நீ நான் மட்டும் இருந்தேன்னாப்பா செய்யறது கேட்டானாப்பா. சரி தொடரே ஏப்பா அக்கிடிக்கிட்டு இருக்கிற அந்த சுலாயத்தை எடுத்து அழிச்சு சுலாயத்தை எடுத்து அரசு தனக்குத்தானே மடிக்கிறதுக்கு எல்லாம் கொண்டானப்பா. சரி அவனுடைய ஆத்மாவை காளி ஏற்றுக்கிட்டான். ஏப்பா அழியா பரம்பொருளா நீ என்கிட்ட இரு. இங்கே மட்டும் இல்லைப்பா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உனக்கு நான் காவலாக இருப்பேன். நான் வந்ததுக்கு இங்கே நான் நிற்கிறேன். உன்னை அழைக்கும் பொழுது நீ வரம் கேட்டது என்ன தெரியுமாப்பா? அங்கேருந்து வரும்போது என் மக்களோட கடைசி வரைக்கும் இந்த காளி எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி கேட்ட வரம் கேட்டது. நான் யாரை கூட்டு போகிறது சொல்லு? ஒரு அழிஞ்சிட்டா கிடைங்க காளி யாரடா கூட்டு போகிறது? ஏப்பா கூட்டு போக முடியுமா? முடியாது. அதனால காளியோட நாங்கள் எங்கள் எல்லாருமே தங்கிட்டோம்ப்பா. சரி என்னப்பா? சரி சரி தங்கி வாழ்ந்தோம். என்னப்பா அழிஞ்சு நின்ட்டான். ஆண்டுகள் பல ஓடிடுச்சு. எப்பா பல ஆண்டுகள் ஓடிடுச்சு. அன்றாடி ஏறிட்டு பார்த்தான். என்னப்பா சரி சரி பார்த்தவ காளி வள்ளியின் ரூபத்தில் நின்று மேலே ஏறி பார்த்தான். பார்க்கும்போது வள்ளியின் ரூபத்தில் ஏறி நின்று பார்க்கும் பொழுது அழிஞ்சு போச்சுடா. எத்தனை ஆண்டுகள் ஏப்பா? ஏய் உன் பாஷையில சொல்றேன். என் பாஷை உனக்கு புரியாது. தெரியாது. அது புரியாது. ஏப்பா சொல்லு சாமி. கால பஞ்சபூதத்தினுடைய காலம். சரி சாமி. பஞ்சமன 5 500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சரி சாமி. அந்த ஆண்டு அழிஞ்சு எப்பா? சரி சாமி. எத்தனை ஆண்டு? 500 ஆண்டுகள். 500 ஆண்டுகள் ஆயிடுச்சு சாமி. ஏறிட்டு பார்த்தேன் ஒருவனும் வரல. ஏப்பா அன்றாடு கண்ணீரும் கவலையும் காட்சியும் பசியும் பட்டினியும் அங்கே உள்ள கிடக்குற எல்லாரும். சரி சரி சாமி. அப்பா சரி சாமி. உள்ளார கிடந்தோம். ஆண்டுகள் ஓடுது, நாட்கள் ஓடுது, காலங்கள் ஓடுது, கால விரலயங்கள் ஓடிடுச்சு சாமி. வழி இல்லை. சரி என்னப்பா? சரி சாமி. சரி கேரளா வரலாறு முடிவடைஞ்சிருச்சுப்பா. இன்னும் ஒன்று கேட்டேன் ஆண்டி. ஆமாம் சாமி. வரணுமாப்பா? ஆமாம் டேய் இது மாண்டுருச்சு. அது மறைஞ்சு அது சொல்லு சாமி. அது ஏப்பா? சொல்லு சாமி. வரலாறு சொல்லி வரேன் கேட்குறியா? சொல்லு. காசியிலிருந்து புறப்பட்டான். சரி சாமி. ஏப்பா இவன் ஒருத்தன் இல்லை. காசியிலிருந்து புறப்பட்டவன். சரி சாமி. ஏப்பா சொல்லு. 350 பேர். சரி சாமி. லாடாக்கள். சரி சாமி. காசி விஸ்வநாதனை சந்திக்கணும்னு சொல்லி. என்னப்பா? காசி. சரி சாமி. சொல்லு சாமி. நரசிங்க பெருமாள் உருவாக்கி நரசிங்க பெருமாள் எங்கே இருக்குன்னு தெரியுதாப்பா?
ஆனமலை ஆனமலை ஒத்த கடை. அந்த ஆனமலை ஓம் பாஷையில் சொன்னாதே உனக்கு புரியுது. ஆமாம், என் பாஷை எனக்கு புரியாது. ஆமாம் புரியாது எங்களுக்கு. ஏப்பா எங்கள் ஆனமலை அடிவாரத்தில் ம் அங்கே குடி கொண்டு இருந்தான் பாதி பேர். சரி சாமி. என்னப்பா சரி சாமி. அடிவார மலைக்கு அடியில் அடியில் பக்கத்து மலையிலும் பாதி பேர் குடி கொண்டு இருந்தான். சரி சாமி. அந்த அந்த என்னாச்சு? அதுல இருந்து ஏப்பா பவானி ஆற்றங்கரையில் சரி சாமி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முறை அந்த சிவனை கும்பிட்றதுக்காக நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டு வருவாங்கப்பா. சரி ஆண்டி போயிடுவேன். சிவனை கும்பிட்றதுக்காக புறப்பட்டு இப்போ நான் ஆண்டியை வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கேளு. சரி சாமி சொல்லு. பாசை புரியாது, பாசை நான் மாற்றி சொல்லித்தரேன். சரி சரி சொல்லு சாமி. நீ சொன்ன அப்படி சொன்னா ஆண்டி ஏப்பா சொல்லு சாமி. சொல்றேன்டா. சொல்லு சாமி. 309 பேத்துல ஏப்பா சரி சாமி. நாங்கள் ஒரு 40 பேர் 40 அந்த கரையில் தங்கிட்டோம்ப்பா. பவானி கரையில். சரி ஏப்பா திருநெல்வேலி ஜில்லா. திருநெல்வேலி ஜில்லா ஜில்லா பவானி ஆற்றங்கரையில் தங்கி. சரி சாமி. சரி சாமி. அகத்திய மாமுனிவர் குடிகொண்டாடா. ஈசனுடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்காக அங்கே போய் நின்றான். சரி சாமி. அந்த கல்யாணம் பார்க்குற நாளில் அங்கே ஒன்று நடக்கும். அந்த ஈசனுடைய அம்சம் எங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக இந்த ஆண்டி போய் நாங்கள் போனாங்க. சரி. தலைமனோட போனோம். தலைமையனோட போய் தலைமையெல்லாம் போய் நிற்கவும் அவனுடைய அம்சம் எனக்கு கிடைச்சதுனால என்னப்பா அங்கேயே கொஞ்ச நாள் தங்க வேண்டிய நிலை வந்துருச்சு. சரி சரி. தங்கி நின்று மீண்டும் நாங்கள் வெளியே கிளம்புற நாள் வந்துருச்சு. சரி சரி. அப்படி நாள் வரும்பொழுது எங்களுக்கு ஒரு உத்தரவு பிறக்குது. சரி சரி. ஏப்பா நீ ஒத்தையில வரவானா, உனக்குன்னு ஒருத்தன் வர்றான், என்னப்பா அவங்க கூடயே சேர்ந்து உன் எல்லைக்கு நீ வாப்பான்னு சொல்லி உத்தரவு கிடைக்கும். சரி சரி. அந்த உத்தரவு படி ஆண்டி பையா 3 பேரும் சேர்ந்து ஏப்பா நாங்கள் 5 பேரப்பா ஆண்டி பையா 5 பேர் 5ல் ஏப்பா 2 பேர் அங்கனே நின்றான். நாங்கள் 3 பேர் கிளம்பிட்டோம். சரி சாமி. 3 பேர் கிளம்பிட்டோம்ப்பா. கிளம்பிட்டீங்க. ஆண்டி 3 பேர் கிளம்பி ஏண்டா லாடை என்ன சொல்லுவேன். கட்டிய கோமணம் என்னப்பா எரிகின்ற சாம்பலை உடம்பெல்லாம் பூசி நிற்கிறமே நான் லாடை. நாண்டி சொல்லு சாமி. திரிசூலத்தை கையில் எடுத்துக்கிட்டு திருவோட தாம்பிடிச்சு ஏப்பா முக்கியமான மரங்களை மட்டுமே சாப்பிடுவோம். எல்லா இடத்துலையும் சாப்பிட மாட்டோம். பிச்சைக்காரன் கிடையாது. ஆண்டி இப்போ யாரு? பிச்சைக்காரன் கிடையாது. பிச்சைக்காரன் கிடையாது. ஆமாம். சிவனை நோக்கி போய்கிட்டு இருக்கிறவன் அள்ளி கொடுத்தா சாப்பிடு. அவனுக்கு பவர் கூட. அள்ளி கொடுத்தது மூலமாக அவனுக்கு நாங்கள் கொடுக்குற செல்வாக்கு வேற. அப்படிப்பட்ட ஆண்டி பையன் நாங்கள் சாதாரண என்னப்பா நாங்கள் கூட வரும்பொழுது மலையாளத்துக்காரனுடைய சாப்பாட்டையும் அவனுடைய போக்கையும் கண்டு ஆனந்தம் அடைஞ்சு அவன் பின்னாடியே சென்று நாங்கள் வருவோம்னு சொல்லி கிளம்பி வந்தோம். சரி. விளைகிறாங்க தீரு. நீ விலைக்கு நிற்குதப்பா. ஆள் முட்டால் வந்துருக்கு தெரியுது. பாப்பா சொல்லுப்பா. ஏப்பா சொல்லு. எங்கனாப்பா சொன்னேன் அந்த இந்த பண்டாரம் அதில் நின்றுச்சு சாமி. அப்பா பண்டாரம் இல்லை சிவனடியார்னு சொன்னீங்க. அப்பா சிவனடியார் வந்து என்னப்பா எல்லையை கடந்து வரும் பொழுது என்னுடைய எல்லைக்கு வந்து ஏப்பா உணவுகளை அருந்தி ஒரு தடவை உணவு அருந்தி இவ்வுறந்தி கேட்கும் பொழுது மன்னன் சொன்னானப்பா நாங்கள் எண்ணெயை விட்டு பாண்டிய மாநகரம் போகிறோம். என்னப்பா அன்று நடந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் போர்வாள் மன்னன். கிபி 13ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம் பாது. போர்வாள் மன்னன் போய் பாரு, அங்கே உத்தரவில் இருக்கும், எல்லையில் இருக்கும். அப்படி வரும் பொழுது அவர்கள் சாப்பாடை சாப்பிட்டு எல்லையை கேட்கும் பொழுது இவனுடைய எல்லையிலுடைய தலைவன் எங்கே இருக்கான்னு கேட்டீங்கன்னா மலை அடிவாரத்தில் மலை பொந்துக்குள்ளே மலை அடிவாரத்தில் ஒரு பொந்து இருக்கு. அந்த பொந்துக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணுறேன். அவனுடைய வம்ச வழிகள் தான் 5 பேர். பண்டாரம் வந்ததில் 3 பேர் மட்டும் கிளம்பி வந்தேன். 2 பேர் அங்கே இருக்கான். இங்கே இருக்காங்க. ஆமாப்பா. சரி சாமி. டேய் பண்டாரம் வாடா. இல்லையா உணவருந்தி நாங்கள் வரும் பொழுது என்னப்பா உணவோடு அருந்தி என்னுடைய எல்லைக்கு நாங்கள் போகணும்னு சொல்லி ஏப்பா
பெருமாளை நாங்கள் தரிசனம் பண்ணி பெருமாளோட நாங்கள் போகணும் சொல்லி சரி சாமி. அங்கே பெருமாள் எல்லையில் நாங்கள் காலை வச்சு நாங்கள் பெருமாளோட இருந்து வாழணும்னு சொல்லி கொஞ்ச நாள் காலம் கழித்து நம்ம எங்கள் எல்லைக்கு போகணும்னு சொல்லி நாங்கள் வந்தவங்க. சரி சாமி. எல்லைக்கு போகணும். 3 பேர் வந்தவங்க. வந்தவங்க வந்து நாங்கள் கூட வந்தோம். அப்போ பண்டாரத்துக்கு ஒரு வடி போட்டு மக்களோட மக்களாக சேர்க்காம அவனை தனியாக ஒதுக்கி, ஏன்னா நம்மளோட இனம் அவன் கிடையாது. என்னப்பா இந்த பண்டாரத்தினுடைய அம்சம் என்னப்பா சிவன் அடியாரு, அவளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அவங்களுக்குன்னு அவங்கள வணங்கி நம்ம வணங்கி அவங்கள கூப்பிட்டு போகணும்னு சொல்லி அவங்கள தனியாக உட்கார வச்சு அவங்களுக்கு தானப்பா படி போட்டு கொடுத்து இந்த ராசியம் கொண்டு வந்தான். என்னப்பா இந்த பண்டாரத்தை 3 பேர்த்தையும் அடித்து கூப்பிடும் போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம், தனி மரியாதை எல்லாம் கூப்பிட்டு வந்து காணப்பா. அப்படி கூட்டு வரும்போது பண்டார பரதேசியை சொன்னாங்க, எப்போ நாங்கள் சிவனடியார்கள், நீ கொடுக்குற சாப்பாட்டுக்கும் இதுக்கும் என்னப்பா உங்களோட உட்கார மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு தனி இடம் உங்களோட உட்கார மாட்டோம். நீ ஆசபாசத்துக்கு கட்டுப்பட்டவன். என்னப்பா ஆசபாசத்துக்கு கட்டுப்பட்டவன். நான் ஆசபாசத்துக்கு கட்டுப்படாதவன். ஈஸ்வரனுடைய அம்சத்தில் வந்தவன். திரிசூலத்தை கையில் எடுத்து என்னப்பா திருவோட தான் நின்று காவி கூட உடுத்தி என்னப்பா கழுத்துல உத்தராட்ச மாலை போட்டு நான் யாரை விரும்பினா அவன் வீட்டில் தான் பிச்சை எடுப்பேன். பிச்சை எடுக்கிறவன் கிடையாது. என்னை விரும்பி கொடுப்பேன், நான் வாங்கிக்கிறேன், கேட்க மாட்டேன் அப்படின்ற அம்சத்தில் வந்தவன் அவன். சரி சாமி. என்னப்பா அந்த பிச்சை எடுக்க மாட்டேன் அந்த அம்சத்தில் வந்தவன். ஓடியாந்தானப்பா அவனுக்குன்னு வச்சு முதல் படைப்பு அவனுக்குன்னு படைச்ச பொறுப்பாடு தான் இந்த ராசம்படையை உணவு இருந்தனப்பா. சரி சாமி. இந்த வள்ளி ஏப்பா வள்ளி தான் நான் கொண்டு வந்து உள்ள வச்சுட்டோம்னு சொல்லி இறக்கிட்டான்ல, அந்த படையோட வச்சிருந்து ஏப்பா அவங்களுக்கு முன்னாடி வச்சு முதல் உணவருந்தி அவர்கள் மூலியமாக கால் வணங்கி அவங்களை நிலையாக வச்ச பொறுப்பாடு மற்றவங்களுக்கு அப்புறம் சாப்பாடு போட்டேன். சரி சாமி. அப்படி போட்டு வருங்காலத்தில் தான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பந்தலை இட்டு அந்த பந்தலுக்குள்ள 3 பேர்த்தையும் வச்சு முதல் குருவாக வளர்ச்சி அவங்களை வணங்கி நின்று அவங்களுக்கு முதலிடம் கொடுத்து வச்சு இந்த மண்ணை செஞ்சானப்பா, செஞ்சு கொடுத்தேன்ப்பா பண்டாரங்களுக்கு. இவன் பண்டாரம்னு சொல்ல முடியாது. என்னப்பா அவனை தெருவோடும் பிச்சைக்காரன்னு சொல்ல முடியாது. அவன் சிவனடியார். என்னப்பா சரி சாமி. சிவனடியாரு. அதனால யார்ட்டையும் கையேந்த மாட்டேன். அவனுக்கு தெரியும். சரி சாமி. அவனை தேடி கொடுப்பேன். வள்ளியோட என்னப்பா வள்ளி ஏப்பா வள்ளி முகவசம் அம்சம் வள்ளி என்ன இருக்கு ஏப்பா. நான் முதல்ல ஒன்று சொன்னேன், தெப்பத்தில் குடிச்சிக்கிருந்தாண்டு தெப்பத்தில் என்னடா கிடக்கும்? தாமரத்தை பத்துக்குள்ள என்ன கிடக்குன்னு சொல்லு. தாமரை தானே இப்போ கிடக்கும். தாமரை தான். அந்த பூவை பிடிங்கி விளாண்டுக்கு இருந்த பாப்பாவை இப்போ கூட வந்துட்டாப்பா கையில் எடுத்துக்கிட்டு பொய்யா நேசமான போய் பாடுறா போட இருக்குடா சிலையில். சரி. தாமரை எடுத்து கையில் விட்டு கொண்டு வந்துட்டாப்பா. அவன் கூப்பிடலப்பா, பின்னாடி வந்தவாப்பா. உத்தரவு மாறி கொடுத்ததுனால அவனுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன். அப்படி சொல்லு. இலைய மாற்றி கொடுத்ததுனால இது வரைக்கும் பகை. அவன் ஏறிட்டு வந்து சமரசமாக பேசியிருந்தா அன்றைக்கே அனுப்பி விட்டுருப்பான் கூப்பிட்டு. இது அடிபட்டதுனால திசையை மாற்றி சொன்னதுனால இன்றைக்கும் அவன் எதிரியாக தானே பாரிக்கான் எனக்கு. எதிரிதானே பார்க்கான். ஏற்று பார்க்கும் போகும்போது பொய் சொல்லலாமாப்பா? ஏற்று பார்த்தேன். அதனால ஏற்பட்ட வந்தானே. இன்னைக்கு என்னுடைய படை வீரர்களிலிருந்து என்னப்பா என் படை தளபதிகளிலிருந்து யாருமே அங்கே போய் நின்றாலும் ஒன்று அவன் வரம்னு இல்லாட்டி நான் வரேன். அந்த மலையாளத்துக்காரன் படையில இருந்து அவனுக்கு நிற்கும் போது எதிரி இவனுக்கு நிற்பான். இன்னைக்கு எதிரி தானப்பா. இதுவரைக்கும் எத்தனை யுகமானாலும் அந்த எதிரி தானப்பா எனக்கு. என்னப்பா அப்படி அழியும் பொழுது போர்க்களை நடக்கும் பொழுது எரிகின்ற நெருப்பு எரிஞ்சு எல்லாத்தையும் அடிச்சு நெருப்பையும் வைக்கும் பொழுதுதான் சண்டை போட்டு நெருப்பையும் வைக்கும் போகும்போதுதான் ஏறிட்டு கிழிச்சு பார்த்தா அப்போ உள்ள போய் தவறி ஓடி போகும் பொழுது காளி இருப்பிடத்துல நின்று காளி தனக்குள்ள இழுத்துக்கிட்டாப்பா. அந்த வள்ளியம்மா காளியோட சேர்ந்து பண்டாரங்கள் என்று போகும்போது லாடனை கொல்ல முடியாதப்பா, அழிச்சு புரியும். அதனால அவன் விட்டு விலகுனானப்பா. எதிரி
விலகினோடனே லாடர்கள் பார்த்தாங்க. பார்த்தாரு. உணவறிந்தவன் ம் என்னப்பா பசிக்கு உணவருந்தான் லாடன் என்னப்பா உணவருந்தவன் போன பொறுப்பாடு இனி இந்த பூமியில இருக்கிறதுக்கு வாழ்க்கை இல்லடா. வாய்ப்பு இல்லை. என்னப்பா குளுத்தவன் அழிச்சிட்டான், பசிக்கு உணவு அழிச்சான், பக்குவமா என்னை கூப்பிட்டு வந்தேன், எல்லாரும் அழிஞ்சிட்டான், இனி நான் மட்டும் என்னடா இவன் கூட நான் நிக்கிறேன்டான்னு சொல்லி அவனு மறைஞ்சிட்டானப்பா. சரி இதாப்பா நடந்தது உண்மை. சரி சரி என்னப்பா மறைஞ்சிட்டான். இப்போ நம்மளுடைய முன் ஜென்மங்களை கூப்பிட போகிறோம். ஒவ்வொரு ஜென்மத்தையும் முன் ஜென்மத்தை கூப்பிட. உன்னுடைய ஜென்மத்தை நான் கூப்பிட்டு சொல்லிட்டு தான் அடுத்தது சொல்ல முடியும். பாருங்க, உன் ஜென்மம் நீ போன ஜென்மத்தில் நீ என்ன பாருங்கன்றதை நான் சொல்லிட்டு தான் சொல்ல முடியும். நீ கேட்குறாள் சரி, அப்போ நான் கேட்கும் போகும்போது நீ நறுப்பா அப்படின்னு சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லு. அப்பா உன்னுடைய ஜென்மத்தை கேட்குறேன், சொல்கிறேன் கேளுப்பா. பூர்வ ஜென்மம் அப்பா, நீ 4 பிள்ளைல கடைசி பிள்ளையா? உன்னுடைய அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய முன்னோர்களில் உள்ள பாட்டனில் நீ ஒருத்தன். உன்னுடைய ஆத்மா தான். அவன் செஞ்ச தொண்டு அழியாமல் இருக்கணும்னு சொல்லி ஈசன்கிட்ட போய் கேட்கும்போது ஈசன் சொன்னான், மறுபிறப்புக்கு நீ வருவேன், அந்த தொண்டை எடுத்து அவன் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து, அந்த ராசனுடைய அம்சத்திலேயே வந்ததுனால அந்த ராசனுக்கே நீ தொண்டா நின்று 7 ராஜாக்களிலுடைய 7 அம்சங்களில் ஒரு அம்சமாக நீ பிறக்கணும்னு சொல்லி நீ கேட்ட உத்தரவுப்படி தர்மத்தின் அடிப்படையில் நீ மறுபிறப்புக்கு வந்திருக்கப்பா. உன்னுடைய முன்னோர்களில் ஒருத்தனப்பா, நீ வேற யாரும் இல்லைப்பா. சரிப்பா, கேளுப்பா. என்னப்பா கேட்குறேன்? பொந்திக்கலை வரலாறு எப்படி? அப்பா சொல்லி வரேன், கேட்டுக்க. பொந்திக்கலை வரலாறு வேணுமா, இல்லை உன்னுடைய அம்ச வரலாறு வேணுமா? உன்னுடைய 4 குழந்தைகளுடைய அம்ச வரலாறு சேர்ந்து வரணுமா? எது வேணும்? 2 சேர்ந்தே சொல்லுங்க. சரி அப்பா, நம்மளுடைய அம்சம் மலைப்பிரதேசம் காலகஸ்தி. என்னப்பா, அங்கேருந்து வேடு குலத்தை சேர்ந்த பக்கம் நம்ம அம்சம். என்னப்பா, வேடு குலத்தை சேர்ந்த பக்கம். ஆனால் மறைபொருளாக நின்ற மறை வீரன். என்னப்பா, எல்லாரும் போர் படைகளை செல்லும் பொழுது வெற்றியை தேடி போய்த்தான் போரில் வெற்றி பெற்றுத்தான் அவன் திரிசூல வெற்றி பெற்றுத்தான் அவன் கொடியை தூக்கி சுற்றி வருவான். ஆனால் உன்னுடைய அம்சம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய இந்த குழந்தையினுடைய அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போகும்பொழுதே வெற்றி கொடையை தூக்கிட்டு தாப்பா போவேன். வெற்றி எப்படா எனக்கு வெற்றிடான்ட்டு போவானப்பா. சரிதான். என்னப்பா, சரிதான். போகும்போதே வெற்றி கொடையை தூக்கிட்டு தான் போவேன். அவனை ஜெயிக்க முடியாது. அப்படி அம்சத்தில் பிறந்தவன். சிவனுடைய அம்சத்தில் சிவ பார்வையில் இன்னைக்கு சிவனுடைய அம்சத்தில் சிவ பார்வையில் இருக்கிறவங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னப்பா, மன்னர் படைகளில் என்னப்பா அதிகமான பொன் பொருள் சொத்து சுகம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படைகளை கணக்கெடுக்கிறதுக்காக அவங்ககிட்ட இவன் கேட்டான் கொடுத்தான். அவன் கேட்டு ஊழியத்தை கொடுத்தான். எப்பா, அவன் கொடுத்து ஊழியத்தை கொடுக்கும் பொழுது அவனுடைய ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பொன் பொருளை சேகரித்து மன்னனுக்கு கொடுக்கறது அப்பா வேலை. அவன் ஓம் பாஷையில் சொன்னால் கணக்கு வேலைன்னு அர்த்தம். சரிதாப்பா, கணக்கு வேலைன்னு அர்த்தம். அப்படி வரும் பொழுது என்னப்பா, மீனாட்சி அம்மன் கோயில் வடக்கு வாசலை பக்கம் அவனுக்கு ஒரு வீடையும் கட்டி கொடுத்து என்னப்பா, அவனை கொண்டு தான் உட்கார வச்சான். என்னப்பா, உட்கார வச்சு அவனை சொத்து சுகம் பார்த்து எல்லாம் இருக்கிற காலத்தில் என்னப்பா, அப்படி ஒரு காலம் வரும் பொழுது கணக்கு மூப்பனாக என்னப்பா பொன் பொருள் எல்லாத்தையும் கொடுத்து அவனை உயர்ந்த நிலையில் வச்சு வாழ்த்திக்கிருந்தேன். அப்படி வாழ்ந்த காலத்தில் இடம் விட்டு இடம் மாறுதப்பா. மன்னர் காலம் முடிஞ்சு என்னப்பா, நாக்கியன் அம்சம் வாழ்ந்த காலங்கள் முடிஞ்சு
என்னப்பா வேற அந்நியன் வந்து நாட்டை பிடிக்கிறான். என்னப்பா அந்நிய நாட்டை பிடிக்கும் பொழுது அந்த அந்நியன் நாட்டை பிடிச்சிட்டானப்பா. அந்நிய நாட்டை பிடிக்கும் பொழுது தன்னுடைய மக்களுடைய சம்பாத்தியத்தையும் மக்களுடைய பொன் பொருளையும் எடுத்து அந்நியனுக்காக கொடுக்குறன்னு சொல்லி இந்த வீரன் என்னப்பா கணக்கு வேலை பார்த்த கணக்கு மூப்பை சொல்லி முடிச்சு அந்த கணக்கு வேலைக்காரங்க பொன் பொருளை எல்லாத்தையும் எடுத்து அந்த ஏட்டையும் களவாண்டு கொடுக்க ஓடியாந்து என்னப்பா தன் மனைவியோடு என்னப்பா தன் மனைவியோடு ஒளிஞ்ச இடம் அப்போ அந்த இடம். என்னப்பா இந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க மிருகங்கள் வாழ்ந்த இடம். இவனை கண்டா மிருகம் 10 அடி தள்ளி போகும். இவனுடைய குலதெய்வம் என்னன்னு தெரியுமா? இப்போ பூர்வ குலதெய்வம் ஏப்பா சொல்லி வேற கேட்டுக்கப்பா. டேய் சீலக்காரி அம்மாவும் ஆதிசிவன் தாண்டா இவன் குலதெய்வம். அதை கும்பிட்டு வந்தவன்டா. என்னப்பா சீலக்காரி அம்மாவும் ஆதிசிவனுக்கும் கும்பிட்டு வந்தவன். கரும்பாலில் 10 கட்டி என்னப்பா முட்டைக்கோழி அடித்து என்னப்பா வேலை பார்த்து கொண்டு நின்று அதை கும்பிட்டு வர்ற காரணம்ப்பா அது அவனுக்கு. கூப்பிட்டுக்கு வந்து இந்த மண்ணில் உட்காந்து மறைபொருளான இருக்கிற ஏட்ட போகிறான் கலான்ட்டு வந்துட்டேன். ஓடி பார்த்தேன் வெள்ளையன் என்னப்பா அண்ணியை ஏடி பார்த்தேன். எந்த திசையில் எந்த யார்கிட்ட வசூல் பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சு நின்றேன். இவன் ஒளிஞ்சுக்கிட்டானப்பா. அப்போ உடனே ஒரு சட்டத்தை போட்டேன். என்ன சட்டம் தெரியுமாப்பா? இவனை பிடிச்சி கொண்டு வந்து சிறையில் அடைச்சி சித்திரவதை பண்ணணும்னு ஒரு சட்டத்தை போட்டேன். இந்த கணக்கு மூப்பணும் பிடிச்சி கொண்டு வந்து சிறையில் போடணும் கஷ்டப்படுத்தணும்னு சிறையில் போடும் பொழுது அப்பாப்பா போட்ட உடனேயே இந்த சட்டம் மாறுதல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மறைபொருளாக வாழ்ந்தேன். அப்போ மறைபொருளாக இருக்கும் பொழுது ஊர் பக்கமும் கிழக்கு திசையில் நோக்கி இருக்கிற ஒரு சிறு பள்ளத்தில் வர்ற தண்ணியை குடிச்சிக்கிட்டு வாழ்ந்தேன். அதாப்பா அவனுக்கு தண்ணி இருப்பிடும். என்னப்பா இவன் இருந்தது மேல் திசை, அது இருந்து கிழக்கு திசை. அங்கே ஒரு காலத்தில் மன்னர்கள் வேட்டையாடிக்கு வரும் பொழுது அந்த வேட்டையில் ஆடிக்கு இருக்கும் பொழுது சோழ மன்னனால் தோண்டப்பட்ட அந்த ஊரணிக்கு பேர் சோழன் ஊரணி என்று பேரையும் வச்சுட்டு போயிட்டான். அந்த ஊரணியை இவன் போய் தோண்டி சுத்தம் பண்ணி மரத்தை வச்சு மல்லி மரத்தை வச்சு ஏப்பா செந்தாம்பர குளத்தை போட்டு வச்சு தான் தண்ணி குடித்து ஒருவரெல்லாம் இங்கே அங்கிட்டு ஒளிஞ்சு நின்று வாழ்ந்தான். வேடுவை குளத்தை சேர்ந்தவன். அவன் பேர் கணக்கன். என்னப்பா கணக்கனப்பா. அப்படி வாழ்ந்த காலத்தில் தான் என்னப்பா அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் என்னப்பா ஏறிட்டு பார்த்தேன் குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி மீனாட்சிகிட்ட வரம் கேட்டான். போய் மீனாட்சி உத்தரவு கொடுத்தா இப்பிறவியில் உனக்கு குழந்தை இல்லைடா இவளுக்கு. யாருக்கு? இவளுக்கு. கணக்கு உங்களுடைய மனைவிக்கு இப்பிறவியில் குழந்தையில் அடுத்த பிறவியில் தரண்டான்டான். அதுக்கு என்னடா பரிபூர்ணம் பருள் இருக்கு, வேற மருவு இருக்கான்னு கேட்டேன். அப்பா மருவு இருக்கு, இவனுக்குன்னு பிறந்த குழந்தை ஒன்று இருந்தால் இவளுக்கு குழந்தை இருக்குடானே. அப்போ அதுக்கு என்ன பதில் வரேன்? இவளுக்குன்னு பிறந்த குழந்தை எங்கே இருக்கு? இல்லையே. உடனே பார்த்தா தன் தங்கச்சியவே திருமணம் முடிச்சு கொடுத்துட்டான். தனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல தன் தங்கச்சி கொடுறான்னு கொடுத்தான். அவதாப்பா பொந்தம்மா தேவி. என்னப்பா குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு முதல் குழந்தை பிறந்துச்சு. பிறந்துன்னா 2வது குழந்தை பிறந்தேன். இப்படி குழந்தை பிறந்து 4 பேர்த்துக்கும் குழந்தை பிறந்து 4 8 8 இருக்கும் பொழுது தொட்டியில் போட்டு குழந்தைகளுக்கு காசு பணம் வேணும், சொத்து சுகம் வேணும்னு சொல்லாமல் எப்பா இடங்களை எல்லா இடத்துலையும் உழுது வரும் பொழுது அந்த இடத்துல போய் என்னப்பா எல்லையை கடந்து இரவில் போய் நைட்டில் போய் சொன்னால் அந்த காளி இன்னிடத்துல நான் இருக்கேன், என்னையை வந்து பாடுறான்னு அழைச்சாலப்பா. இவனுக்கு ஒரு பயம், அழைச்சது யார்ரா, நம்ம அழைச்சி காரணம் என்னடான்னு சொல்லி பயத்தில் உட்காந்துருந்தேன். இவளுக்கு வேறு ஆள் கிடைக்கல. இருக்குது 4 பேர், ஊர் இல்லை. மாண்டது அங்கே. என்னப்பா உத்தரவு கொடுக்குறது இங்கே. போனேன் அங்கே கணக்கு மூப்பேன், என்னான்னு தெரியல. எல்லையை தொட்டு பார்த்தேன், அந்த இடத்துல பெரிய பொட்டல். என்னப்பா பெரிய வெளி. அந்த வெளியில் இருக்கும் பொழுது சரி கொடுப்பது பணம், சொத்து, காசு, பணமா சொத்தா அது இல்லைப்பா, உணவு, சாப்பிட்ற உணவு போடுறாண்ட. சாப்பிட்ற உணவு போடணும்னு சொல்லி என்னடா உணவு போடுறதுன்னா பச்சைகள் திங்கக்கூடிய பச்சை பறவைகள் திங்கக்கூடிய தீவனம்டா. அது என்ன தெரியுமாடா? தேனை விதைச்சான். என்னப்பா விதைச்சதினையும் பாதி பச்சைகள் சாப்பிடட்டும், மீதியை நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லி விதைக்கிறோம்டான்னு சொல்லி மகனை 4 பேர்த்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இவனோட 5வது ஏரா ஓட்டி கொண்டு போய் அங்கே விழுக போனானப்பா எல்லைக்கு. அப்போ காளி உத்தரவு கொடுத்தா ஒரு காளி உட்காந்து ஆஹா வந்துட்டான்,
இருந்தது இருட்டில் நான் போய் சொன்னேன், வந்துட்டான், இனி இவன் தான் நமக்கு ஆள், வேறு ஆள் கில்லப்பா அப்படின்னு சொல்லி காளி உத்தரவு கொடுத்து எல்லாத்துக்கும் உயிர் உண்டாக்கி விட்டாடா காளி கீழே இருந்து. என்னப்பா உயிர் உண்டாக்கி விட்ட காளி என்ன செஞ்சா, ஓடி நின்று உட்காந்து பார்த்தா காளியோட மாண்ட தெய்வம் ஒன்று அங்கே உட்காந்துருக்கு, அவ தான் வள்ளி. என்னப்பா காளியோட மாண்ட தெய்வம் வள்ளி உட்காந்துருக்கு, காளி கீழே உட்காந்துருக்கு. உடுங்க ஏற பிடிச்சி என்னப்பா ஏறு ஓட்டுறான் அப்போ, ரெண்டாவது ஏர் ஏற்றுறான் மூத்த மகன், அதுக்கடுத்து வாரிசுப்படி 4 மகன் 4 5வது பேர் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னப்பா 5வது பேர் எட்டத்தில் போகிறான், நீங்கள் எங்களுக்கு பரிவாரணம் கொண்டு வந்து பசியாத்துறதுக்கு உணவு கொண்டு வரணும்னு சொல்லி எல்லையை காமிச்சு விட்டு போனானப்பா. அதனால எல்லையை கடைஞ்சு கொண்டு காக்கும் பொழுது என்னப்பா இருவரும் தலைகளை சுமந்து கஞ்சி களையங்களை தான் சுமந்து என்னப்பா அதுக்கு ஆகாரத்தை கஞ்சி களையத்தோடு சேர்த்து வச்சு கொண்டுக்கிட்டு தூக்கி தலைமாட்டில் வச்சு சுமந்து போய்க்கிருக்கு. என்னப்பா ஏறிட்டு உழுதுக்கிருந்தேன், 5 ஏறு உழுகும் பொழுது ஒரு சத்தம். அது என்ன சத்தம்? ஒரு சத்தம் வந்துச்சப்பா. என்னப்பா ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு இருவரும் உள்ள நோக்கி பார்க்கும் பொழுதே ஏறு நின்றுக்கிருச்சு. ஏப்பா அந்த ஏறு எங்கே நிற்க தெரியுமாப்பா? ஏப்பா 2வது மகன் உழுதுகிட்டு இருக்கான் பாரு, 2 ஏர் முன்ன போயிடுச்சு, 3வது ஏர் உழுதுகிட்டு இருக்கான் பார்த்தியா? ஏப்பா 3வது ஏர் உழுதுகிட்டு இருக்கும் பொழுது, அப்படி உழுதுகிட்டு இருக்கும்போது அந்த ஏரில் பட்டுக்கிருச்சு, நின்றுக்கிருச்சு. அப்போ நினச்சான், ஏப்பா ஏர் உள்ளே மாட்டிக்கிருச்சு, இந்த ஏரை எப்படா எடுக்கிறதுன்னு கேட்டான். பிடுங்கடான்னு சொல்லி 3 பேரும் பிடுங்க வர மாட்டேதப்பா. அப்போ கூப்பிட்டான், நைட்டில் வந்தது பேயா பெசாதா காத்தா கருப்பா, இந்த ஏர் வரமாட்டேங்குது, என்னடா காரணம்னு சொல்லி கூப்பிட்டு அவனுடைய கருப்பனை கூப்பிட்டு, இன்னைக்கு கருப்பன் கும்பிட்டு தான் இருக்கான் ஒருத்தன் ஒரு பகுதியில், இல்லைன்னு சொல்லுங்களா? என்னப்பா 4 பேர்த்து ஒருத்தன் கருப்பன் கும்பிட்றானப்பா, கும்பிடல ஏப்பா அப்படி கருப்பன் கும்பிடும். அந்த கருப்பனை கூப்பிடும் போகும்போது கருப்பன் உத்தரவு கொடுத்தேன், நான் இருக்கேன் பயப்படாது பிடுங்கடான்ட்டேன். ஏப்பா கூப்பிட்டேன் ஆதிசிவனையும் அந்த சேலக்கார அம்மாளையும் கூப்பிட்டு பிடுங்க போகும்போது, ஒரு அதிசயம் நடந்தது, சங்கத்தை உனக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் கேட்டுக்குங்கப்பா. ஏப்பா பூமியிலிருந்து தண்ணி வரும். ஏப்பா பூமியிலேருந்து என்ன வரும்? தண்ணி வரும். ஆனால் அங்கே என்ன வந்து தெரியுமாடா? ரத்தம் வந்துச்சு பூமிக்குள்ளேருந்து. ஏப்பா பிடுங்கும்போது கொழுவை பிடுங்கும்போது ரத்தம் வந்துச்சுடா வெளியே. ரத்தத்தை எடுத்து பார்க்கும் போகும்போது உத்து பார்த்தேன், அப்பா உள்ளே இருக்கிறது பாம்பா பள்ளியா? என்னப்பா உயிர் ஜீவனா எந்த ஜீவனு தெரியலன்னு சொல்லி உத்து பார்த்தான்ல, பார்வை மங்கி போச்சுடா. 4 பேர் 5 பேர் இல்லை பார்வை மங்கி, பார்வை மங்கி நல்ல தடப்பட்டு உழப்பிக்கிட்டு இருக்கானப்பா. ஏறு ஒரு பக்கம் கிடைக்கும், மாடு ஒரு பக்கம் போயிடுச்சு, இவன் ஒரு பக்கம் வெளியே வர மாட்டாப்புல, அதுக்குள்ளேயே உழுதுகிட்டு கிடக்கிறானப்பா. உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியாமல் கிடைக்கும். ஏப்பா உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடிய மாட்டாப்புல கிடக்கிறான்னு சொல்லி இங்கேருந்து பார்க்கும் போகும்பொழுது என்னப்பா பொந்தி பொந்தமாதேவி 2 பேருமே அங்கேருந்து உத்தரவு கொடுத்து மேலே ஏறி, என்னப்பா அக்கா நம்ம கணவருக்குத்தான் மயக்கமா, நம்ம பிள்ளைகளுக்கும் மயக்கமா, பசி லேட்டாயிருச்சேன்னு சொல்லி என்னப்பா உத்தரவு கொடுத்து கேட்குறா. என்னன்னு தெரியவில்லையா, நம்ம பிள்ளைய பூராமே ஏறு ஒரு பக்கம் மாடு ஒரு பக்கம் போயிருச்சு. என்னப்பா ஏறு ஒரு பக்கம் மாடு ஒரு பக்கம் போயிருச்சு, என் பிள்ளைய பூரா இன்றைக்கி பசியும் பட்டினிமா கிடக்குமோ, நம்ம வந்தது லேட்டோன்னு சொல்லி பயந்து ஓடி போய் இருவரும் ஓடி போய் பார்க்குறாங்கப்பா. இல்லைக்கு போயிட்டாங்கப்பா. வர்ற வேகம் என்னப்பா புயலுன்னு வேகமாக 2 பேரும் ஓடி போய் பிள்ளைய பார்த்து ஆறுதல் சொல்லணும்னு போனால், வந்தவங்க யாருன்னு தெரியாமல் உட்காந்து கணதிக்காமல் காத்துக்கிருக்காங்க 4 5 பேரும். என்னப்பா அப்படி 5 பேரும் காய்ச்சிக்கிட்டு இருக்கும் போகும்போது தான் என்னப்பா உட்காந்து யாருப்பா வந்தது? 5 பேத்துக்கும் கண்ணு தெரியலையே. ஏன்னா பாதாளத்துக்குள்ளே இருந்து ரத்தமாக வருது. என்னடா பேயா பெசாதா காத்தா கருப்பா, இது என்ன காரணம்? இது எதனால் இப்படி வருது? நம்மளை மிஞ்சி போயிருமான்னு சொல்லி பொந்தம்மா தேவிக்கு என்னப்பா உச்சாட்டம் கொடுக்கும் பொழுது, என்னப்பா உச்சாட்டம் கொடுக்கும் பொழுது அந்த சின்ன வீடுக்கு இறங்கிட்டாப்பா. காளி இறங்கி உத்தரவு கொடுத்தா, வாங்குறா வரத்த, நீ யார், எந்த ஊர், ஓ வரலாறு என்ன,
எதனால் எங்களுக்கு இப்படி கிடக்கு சொல்லி உத்தரவு கேட்குறான். என் பிள்ளைகளுக்கு நீ என்ன வேணாலும் செய்வியா, எங்களை மீறி போயிடுவியா, நாங்கள் யாருன்னு தெரியுமான்னு சொல்லி அதட்டியம்மா கேட்டவ பொந்தி கிளவி. நீ கேட்டைய பொந்தி அவதான் கேட்குறா. அப்போ கேட்கும்போது உருவத்தை காமிக்கிறான். அழகான குழந்தை வள்ளியாக மாறி, என்னப்பா நானும் அவளும் ஒன்றுதான்னு சொல்லி வள்ளி ரூபத்தில் அழகான குழந்தையாக வந்து தன் மடியை பிடிச்சி அவளை கேட்க, மடியை பிடிச்சி, அம்மா 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல நாங்கள் மாண்டு இத்தனை பேரும் நிற்கிறோம், இதை கொடுக்க சொன்னது சொல்லி கொடுத்தவன் அந்த மன்னனோடு சேர்ந்து மாண்டுட்டோம் நாங்கள் எல்லாம். என்னப்பா நாங்கள் மறைபொருள் ஆகிட்டா, ஆண்டியே எங்களோட வந்தவனும் என்னப்பா சிவனடியார் பாவத்தில் விழுந்து அவர்களும் எங்களோட நின்றுக்கிட்டாங்க, அழிஞ்சு இருக்காங்கப்பா. அதனால ஏப்பா உத்தரவு கேட்டாப்பா. உத்தரவு கொடுத்த உடனேயே சரி ஏப்பா உன் பிள்ளைகளை வணங்கி எங்களை கொண்டு செலுத்தணும் முடிச்சு வரம் கேட்கும் பொழுது சொன்னாப்பா, ஏப்பா என் பிள்ளைக என்னப்பா வீடு குலத்தை சேர்ந்தவங்க, என்னப்பா வீடு குலத்தை சேர்ந்தவங்க, என்னப்பா எல்லா உயிர்களையும் பிடித்து சாப்பிட்டு ஆனந்தமாக வாழ்கிற என் பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து எப்படி உங்களை நாங்கள் கொண்டணைக்க முடியும்னு சொல்லி கேட்குற வரத்தை பொந்தி. அப்போ சொல்லிச்சு 3 மாதம் 90 நாளைக்கு சுத்தமாகறான்டுச்சு. ஏப்பா அடே அப்பா 3 மாதம் 90 நாளைக்கு எங்களால் முடியுமாப்பா நம்மளால்? சொல்லுங்கப்பா. முடியாது. 3 மாதம் 90 நாளைக்கு கேட்ட வரத்தை முடியாதுன்ட்டா. அப்புறம் 2 மாதம் கேட்டா முடியாதுன்ட்டா. அப்புறம் 1 மாதம் கேட்டா, என் எல்லையில் பிறக்கும் பொழுது எல்லை வரும் பொழுது என்னுடைய இடம் வரும் பொழுது என்னுடைய நேரம் வரும் பொழுது நீங்கள் 1 மாதத்துக்கு விரதம் இருந்து எல்லாரும் இருந்து எனக்கு பணிவிட செய்யணுமாப்பா. அப்படி செய்யும் பொழுது எல்லா மக்களையும் காக்கிறேன் நான் அப்படின்னு உத்தரவு கொடுத்தான். அப்படி கொடுக்கும்போது கூட அவள் சொன்ன ஒரு வார்த்தை, ஏப்பா ஏறிட்டு நின்ற நீ மலையாளத்துக்காரன், முன்ன வச்ச காலை பின்ன வைக்க மாட்டேன். அந்த மலையாளத்துக்காரன் என்னப்பா முன்ன வச்ச காலை பின்ன வைப்பானா? வைக்க மாட்டேன். முன்ன வச்ச காலை பிள்ளை வைக்க மாட்டேன். என் பிள்ளைகளை நான் காத்து கொடுக்கணும்டா, தேவையில்லை போடான்ட்டா. அப்போ சொல்லிச்சு, அப்பா என்ன செஞ்சாலும் சரி உன்னுடைய காணிக்கை 21 கும்பிடு தான், அதுக்கு மேலே நான் தரமாட்டேன். காசோ பணமோ கேட்கக்கூடாது, என்கிட்ட பொண்ணும் பொருளும் கேட்கக்கூடாது, உயிரையும் கேட்கக்கூடாது. 21 கும்பிடு போட்டு நீ விளையிட்டுன்னு சொன்னால் உன்னை வணங்குறோம், இல்லைன்னா வல்லப்பான்ட்டான். என்னப்பா அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி அதுலேயும் ஒரு வரம் கேட்டாப்பா. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏப்பா 21 கும்பிடு போடுறது என்னுடைய ஆத்மசக்தி என்னுடைய படைபட்டாளத்தோடு போய் நான் இணைஞ்சு என் குதிரையில் ஏறி உக்காந்துட்டேன்னு சொன்னால் பார்த்துருந்துக்கிறேன். என்னப்பா பார்த்துருக்கணும். அதுக்கு மீறி என்னுடைய படைபட்டாளத்துக்கு தக்கபடி உணவளிக்கலைன்னு சொன்னாலும், என் படைபட்டாளத்துக்கு எனக்கு தக்கபடி எனக்கு ஒருங்கி நிற்கலைன்னு சொன்னாலும், என்னப்பா நான் கொடுத்த வரத்தை மாற்றி நின்று நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு சொன்னால் அவள் 12 நாள் டைம் கேட்டான். என்னப்பா 12 நாள் டைம் கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் தர்றேன்டா 18 நாள். ஏப்பா 18 நாள் ஒரு மண்டலம், அந்த கால் மண்டலத்தில் உனக்கு 18 நாள் தரேன், 18 நாளுக்கு மட்டும் நீ பரிபுத்தமாக இருக்கணும்டான்ட்டான். வரம் கொடுத்து அன்று முதல் இன்று வரைக்கும் என்னப்பா என் பொந்தி கிழவியே வாக்கு கொடுத்த வாக்கு மாறாமல் நிற்கிறா. அதுக்குத்தான் கொடுத்தா தடியாரன்னு ஓடியாரா, ஏய் காவக்காரா அப்படின்னு சொன்னான். தடியாரம் ஓடியாந்தானப்பா. அதுக்கு சொன்னான், இவ கேட்டா, ஏப்பா இத்தனை பேத்துலையே என்னப்பா ஜாதி விட்டு மதம் விட்டு எல்லை விட்டு வந்தவன் இவன் எப்படி என்கிட்ட இருப்பேன், நீங்கள் எப்படி இருப்பீங்க, நாங்கள் எப்படி காண்றதுன்னு கேட்டான். என்னப்பா கேட்கணும்ல, கேட்கணும்லப்பா. அப்படி கேட்கும் பொழுது அவள் கொடுத்தா ஒரு வர, டே உனக்கு 3 நாளைக்கு நான் பவர் தருவேன். ஏப்பா பவர் 3 நாளைக்கு தருவேன். என்னன்னா எனக்கு கிட்ட உணவளிக்கும் பொழுது, எனக்கு உணவளிக்கிற தானியத்தை நீ சேகரிக்கும் பொழுது அன்னைக்கு காமிப்பேன். என்னப்பா பொங்கல் இடும்போது நான் காமிப்பேன். 3வது என் எல்லையிலிருந்து நீ கிளம்பி வரும் பொழுதும், என்னப்பா நான் கூட வரும் பொழுதும் என் எல்லையில் பொங்கல் இடுறவாரு அன்னைக்கு காமிப்பேன் நான் யாருண்டு அப்படின்னு சொல்லி காளி கொடுத்த வராது. என்னப்பா கொடுத்தா காளி
கொடுத்த வரத்தை மாற்றாம இது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டுதாப்பா இருக்காங்க நம்ம பிள்ளைய. எதுலையும் குறை இல்லை இல்லைப்பா. என்னப்பா, யார் புண்ணை தாங்கினாலும் சரி, அந்த குதிரைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, என்னப்பா நான் காக்கிறேன்டான்னு சொல்லி முன்னோடி காவக்காரன் முன்ன நின்று, என்னப்பா நான் உள்ளே விட்டு நின்று நான் காத்து நிற்கிறேன்டான்னு சொல்லி காவலுக்கு நிற்கிறவன் முன்னோடும் காவக்காரனா. அந்த காவக்காரன் இருக்கானா இல்லையான்றதை காமிக்கிறதுக்காகத்தாண்டா அன்றைக்கி நீங்கள் பொங்கல் வைக்கிறது. ஏப்பா பொங்கல் அதுக்கு தானடா வைக்கிறீங்க, அவன் இருக்கானா இல்லையான்னு காக்கிறதுக்கு. இல்லை தனித்தனியாக வச்சுட்டு போக மாட்டேங்களா, ஒரே இடத்துல வச்சு அவன் சொன்னபடி செஞ்சால் அதுபடி காத்துக்கிட்டு இருக்கான். இதாப்பா நடந்தது. இந்த புந்தி கிழவி அன்னைக்கு கொடுத்த வரோம் வாங்கின வரோம் மாறலை. இது வரைக்கும் நீ குதிரையும் மாறலை இது வரைக்கும் யாருமே. என்னப்பா ஒரு குதிரை போனாலும் ஒரு குதிரையில் உட்கார வச்சு அது முறைப்படி செஞ்சுக்கிட்டு வரான். அதுபடி இன்னமும் பயந்து நடந்தோம்னு சொன்னால் அள்ளி கொடுத்த சொத்து கேரளாக்காரை சொன்னதை மாற மாட்டான். அள்ளி கொடுத்தான். என்னப்பா அவருக்கு பயபக்தியோட தன்னுடைய வாழ்க்கையில் இதுங்க வாழணுமப்பா எல்லாரும். என்னப்பா என் பொந்தியை கூப்பிடும் போகும்போது யாருக்கும் இல்லைன்னு சொன்னா கொடுத்த வாக்கு மாறாமல் இருக்கும்னு பொந்தி கிளவியை நினச்சி முன்னோர்களையே நினச்சி நீ கூப்பிட்டேன்னு சொன்னா அந்த குதிரையில் வந்து உட்காந்துருவாப்பா யாராக இருந்தாலும் சரி. இது கொடுத்த சத்தியம் அதானப்பா. கூப்பிடு பொந்திய அப்படின்னு சொன்னோம்னா போதுமப்பா. கொடுத்தது பொந்திட்ட வாங்கினது வரத்தை சொல்லி முடித்த நிமிஷமே அள்ளி போட்டா சாம்பல் என்ற மாதிரி அள்ளி போட்ட மண்ணை கண்ணில் எடுத்து போட்டாடா. அப்பயே கண்ணு தெரிஞ்சிச்சு யாரை பிடிச்சிக்கிட்டு வெளியே வந்தான்டா. அதுலேருந்து ஆரம்பிச்சான்டா உன்னுடைய வரலாறு தான்டாப்பா. மலையாளம் இப்போ நான் கேரளா போயிட்டேப்பா. வாடா ஏப்பா ஏடு எடுத்து பார்க்குறேன் நீ கேட்குறவன், ஏடு எடுத்து பார்க்குறவன் பூநூல்காரன். என்னப்பா சாஸ்திர சம்பிரதாயத்தை அத்துப்படியாக வச்சிருக்கிறது. 16 லோகத்தில் உடைய சம்பிரதாயத்தை தன்னுடைய ஏட்டில் எழுதி வச்சிருக்கிறது. சந்திர சூரிய கிரகங்களை எல்லாம் தனக்குள்ளே கொண்டு வந்து நிற்கிறவன் ஐயன் சாதாரண இருக்கு. அப்படிப்பட்ட ஐயனை தான் அவன் எங்கள் சபையில் வச்சிருக்கான். என்னப்பா அப்படிப்பட்ட ஐயன் சபையில் வச்சிருக்கும் பொழுது அந்த ஐயனுடைய வம்ச வழியே என்னப்பா இவன் பேரு என்னப்பா இந்த ഇവിടെ ആയി ഇവിടെ നമ്പം പറയാന சொல்லும் அப்புக்குட்டி ஐயரப்பா அவன் பேர். ஏப்பா அப்புக்குட்டி ஐயர் இவன் பேர் அப்புக்குட்டி ஐயரப்பா. ஆனால் சாஸ்திரத்தில் கெட்டிக்காரன். என்னப்பா எல்லா சாஸ்திரத்தையும் படித்தவன். அப்படி சாஸ்திரம் தனக்கு வேணும்னு சொல்லி இந்த ஐயரை கொண்டு வந்து அவன் சாஸ்திரப்படி தான் செய்வான். மன்னன் தலைமை உள்ளவனப்பா. குருநாதருக்கு அடுத்து நிற்கிறவன். என்னப்பா இவனுக்குன்னு ஒரு இடம் சபையில், இவனுக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்கி விட்டு தன் இனத்தோட சேர்த்து வச்சிருக்கேன் இந்த அப்புக்குட்டி ஐயர். என்னப்பா பேர் என்னப்பா சொன்னேன்? அப்புக்குட்டி ஐயர். ஏப்பா அப்படிப்பட்ட அப்புக்குட்டி ஐயர் சாதாரண ஆள் கிடையாதுப்பா. 7 குழந்தைகளுக்குடைய குழந்தை பாக்கியம் இல்லாதனால இந்த குழந்தை பாக்கியத்தை எப்படா கொண்டு வரணும்னு சொல்லி கேட்கும் பொழுது முன்னோர்களிட்ட சாபம், முன்னோர்களிட்ட பாவம் தேரணும்னு சொல்லி என்னப்பா ஏறெடுத்து பார்க்கும்போது இந்த ஐயன் சொன்னேன், ஏப்பா 7 கங்கையில் தீர்த்தமாடி 7 தந்தை தீர்த்தம் தொண்டு கொண்டு வந்து என்னுடைய எல்லையில் தெளிச்சைன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி உன்னுடைய சாபம் தெளிஞ்சு நிற்கும் போகும்போது என்னப்பா ஐயம்பந்தியில் இருக்கிறவன் காளி தேவி, ஐயம்பந்தியில் இருக்கிற காளி தேவி உனக்கு குழந்தை கொடுப்பான்னு சொல்லி உத்தரவு கொடுத்து தாப்பா அவன் பெறப்பட்டு வந்தான் தீர்த்தாடு. அப்போ ஆடு விடுபடும் பொழுது தீர்த்தாடி வரும்பொழுது அந்த தீர்த்தத்தில் கொடுக்கும் போகும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் என்னப்பா ஐயனுக்குன்னு ஒரு பங்கை கொடுத்து தீர்த்தாடி முடிச்சுன்னு அவனுக்கு காணிக்கையை கொடுத்து என்னப்பா அவனுக்கு வேணுன்றதை கொடுத்து என்னப்பா அவனை மகிழ்ச்சி பண்ணி ஐயனை தோல்லையும் மேல்லையும் தூக்குனது மாதிரி அவனுக்குன்னு ஒரு தண்டியில் கொடுத்து உட்கார வச்சு தூக்கிட்டு வந்து என்னப்பா அவனை உட்கார வச்சு சாஸ்திரம் பார்த்து குளிக்கும் இடமெல்லாம்
என்னப்பா அந்த ஈசனுடைய அம்சத்தில் குளிக்கும் இடையமெல்லாம் ஒவ்வொன்றாக கழிச்சுக்கிட்டு வந்தான்டா. 7 கங்கை தீர்த்தமாடி வரணும்னு கழிக்கிறதுக்கு தான் அவன் கூப்பிட்டு வந்தது வர்ற வழியில் இந்த அப்புக்குட்டி ஐயன். என்னப்பா அவனும் பட்ட கஷ்டம் படமெல்லாம் எல்லாம் போட்டு குழந்தை எல்லா உற்றார் உறவினர்கள் அம்பிட்டி விட்டு வெளியே வந்து அவங்களோட சேர்ந்து வந்து அவனுக்கு இந்த இடத்துல இறந்துட்டானப்பா. ஏப்பா மாண்டதுன்னு சொல்லக்கூடாதப்பா, அவன் மறைவூர்லாயிட்டான். ஏப்பா அவனுக்குன்னு ஒரு இடம். என்னப்பா அவன் இவங்களோட சேர்ந்தவன், காளியோட சேர்ந்து அவங்களையும் அவங்களோட ஒன்றா சேர்த்து வச்சுருந்தான். இந்த அப்புக்குட்டி ஐயனையும் என்னப்பா இந்த இளவரசனையும் ஒன்றா சேர்த்து தாப்பா. என்னப்பா அந்த பெண்ணு கொண்டு கூப்பிட்டு வந்தானே கூட வந்துச்சு, அந்த பொண்ணோட ஒன்று சேர்த்து வச்சுருந்தேன். ஏன்னா ஐயன் என்னப்பா மற்றவனை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஐயனை வச்சு ஐயனை வச்சு தர்ம நீதியோட சொல்லி குழந்தைய அவங்களோட அனுப்பி விடுவோம் கூட வச்சுருந்த இடமப்பா, ஒரு இடத்துல வச்ச இடமப்பா வள்ளித்தாயோட. நீ வள்ளித்தாயின்றிய வள்ளியம்மையோட வச்சுருந்தது அவங்களோட நின்றதுதானப்பா. என்னப்பா அவனும் இந்த போர்க்களத்தில் மாறும் பொழுது போர்க்களம் என்னென்று தெரியாமல் வெளியே வரும் பொழுது தான் அவனுக்கும் இந்த குண்டடி பட்டு இருந்தது, கருமருந்து பட்டது. என்னப்பா அப்படிப்பட்ட ஐயன் என்னப்பா சாஸ்திர சம்பிரதாயத்தில் கெட்டிக்காரன். ஏன்னா கூப்பிடும் பொழுது இன்னைக்கே என்னப்பா அவனுக்கு படியை போட்டு கேட்டேன்னு சொன்னால் அவன் தான் அந்த காளிக்கு முதலிடமாக நிற்கணும். காளிக்கு வேண்டியதை செய்யக்கூடியது கேட்டுத்தான் எல்லாம் செய்யணும். நீ அவன் கேட்டு செஞ்ச மாதிரி அவனை தானப்பா செய்யணும். என்னப்பா இந்த அப்புக்குட்டியன் என்ன செஞ்சான் தெரியுமாப்பா? ஏப்பா எனக்கு எக்காடு போனாலும் சரி என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் அங்கே பார்த்து நின்றாத்தான் நான் வருவேன், கூட வருவேன்ட்டேன். அன்னைக்கு கொடுத்த காணிக்கை தான் இவனுக்கு முதல்கிட்ட காணிக்கை கொடுத்துட்டேன், மற்ற வேலை செய்ய சொல்லு. இவனை கேட்காம எதுவும் செய்ய முடியாது. தப்பா தவறாக வந்துருமோ, என்னப்பா கொடுக்கறது தப்பா தவறாக வந்துருமோ இல்லை வேற மாதிரி வந்துருமோன்று சொல்லி என்னப்பா அந்த தப்பு தவறுகளை சரி பண்ணணும்னு சொல்லி அவனை கேட்காம கேட்டு செய்யணும்னு சொல்லி வந்தது தான். ஏன்னா 7 கங்கை தீர்த்தமாடி வரும் பொழுது அவனுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய பலாபலனில் அவன் புண்ணியமாகணும்ல, அதில் பங்கம் வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக தப்பா அவன் சொன்னது மட்டும் இல்லை, என் கூடைய வாராடன்னு சொல்லி இழுத்துட்டு வந்தவனப்பா. அதில் வந்ததாப்பா இவன் இதானது. இன்னைக்கு அவன் முன்ன நின்று என்னப்பா அதனால தானப்பா அந்த காளியோட கூட நின்றதுனால காளிக்கு முதலிடமாக அவனுக்கு கொடுக்க சொன்னது. நான் என்னப்பா காளிக்கு முதலிடமாக கொடுக்க சொன்னது அவன் தான் முதல்ல நிற்கணும். கொடுத்த படிக்கு அந்த ராசன் கொடுத்த படிக்கு அவன் தானே முன்னே நிற்கணும். அதாப்பா என்னப்பா ராஜாக்களுடைய அந்த மன்னர்களுடைய ராஜ்யத்தில் பெரிய மன்னர்கிட்டயே ஒரு குருவுக்கு முதலாக அந்த பூணூல்காரன் ஐயன் நின்றான். அப்போ எல்லா சாஸ்திரத்தையும் 4 வேதம் 8 சாஸ்திரம் கலாச்சாரங்களை கற்று நின்றவங்க. அதனால தான் மந்திர மாய ஜால வித்தைகள் அவன்கிட்ட யாராவது அவன் வேதங்களை கற்றவன். அதனால தான் அவனை வச்சுத்தான் இவன் இதை செய்யணுன்றதுக்காக அவனை அழைச்சிட்டு வந்தது தானப்பா. அதுதாப்பா அவனுடைய வரலாறு. அழைச்சிட்டு வர்ற வழியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நாங்கள் அழிஞ்சிட்டாங்க. அவன் மறைபொருள் தானப்பா அவனும். என்னப்பா உங்கள் படையில் எத்தனை பேர் வந்தீங்க மொத்தம்? எப்பா மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க படையில்? எப்போ நாங்கள் மொத்தம் 125 பேருப்பா. எப்பா 125 பேர். ஆமாம் 125ல் என்னப்பா இதில் வந்து ஊழியர்கள் தவிர நாங்கள் 121 கணக்கு. 4 ஊழியர்கள்ப்பா. சரி என்னப்பா அந்த 100 121 125 121 கலந்து வந்தவங்க தான், அது கூட சேர்ந்து வந்தவங்க தான் இந்த 3 பேர் சேர்த்துக்கப்பா. 25ஓட 3 சேர்த்தா எத்தனைப்பாங்க? 25ஓட 3 சேர்த்தா 28 உயிர் நித்தவன்.
எப்போ ம் வரலாறு தான்ப்பா வரலாறு. அப்பா ராசனோட வரலாறு, பூத்திராஜனோட வரலாறு. வேறு மாதிரி கொண்டு வரணும். மலையாளம் அடா நான் பந்தளத்து ராசின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பந்தளத்து சொன்னீங்க சாமி. பந்தளத்து ராசன் ம் ஐயப்பனை வளர்த்த வேண்டும். ம் என்னப்பா அவனுடைய வம்சாவளின்னு சொல்லிட்டேன். ம் அவனுடைய குலதெய்வம் என்னப்பா? ஐயன். ஐயப்பன் ஐயன் ஐயன். ம் என்னப்பா? ம் அவனுடைய உச்சாட்டம் பகவதி அம்மை, ம் மலையாளக்காரி. அவன் தான் இங்கே இருக்கிறவங்க கூடியாந்து. ம் என்னப்பா? நான் ஏற்கனவே வரலாறு சொன்னேன். ம் எப்பா? ஆமாம். புளியும் மானும் ம் ஒரு இடத்துல தண்ணி குடிச்சு என்ன பாருங்க, புலி மான வேட்டையாடுகிறான். அங்கே ஆடக்கூடாது. ம் அவன் உத்தரவு. ம் என்னப்பா? தண்ணியில் வாழக்கூடிய ம் பாம்பும் தவளையும், உன் பாஷையில் சொல்கிறேன், ம் பாம்பும் தவளையும் ஒரே பொந்துக்குள்ளே வாழும். ம் என்ன ஆகும் சொல்லு? பாம்புக்கு தவளை கடிச்சிடும். அங்கே அவன் இதில் கடிக்கக்கூடாது. நீர் பிடிப்பில் கடிக்கக்கூடாது. தர்மத்தின்படி ம் தர்மவான் வாழ்ந்தவன் ம் பொத்திமா மண். அதனால தான்டா அவனை பொத்திமா மண்ணுன்னு பேர். ம் எல்லாத்தையும் போற்றி அணைச்சதுனால எப்பா ம் அவன் போற்றி அழைச்சதுனால தான் பொத்திமா மண்ணன். ம் எதிரியை கண்டு ஓட மாட்டான். ம் எதிரியை கண்டு ஓட மாட்டான். எல்லாத்தையும் அனுசரித்து வாழ்ந்தவன். என்னப்பா? ம் முன்னோர்கள் இட்ட சாபத்தினால வந்தவனை தான் சொல்லிட்டு. என்னப்பா? சூரியனை எதிர்கொலிக்கும் நிறம். ம் இது சூரியனா அவன் நிறமான்னு கேட்கணும். ம் என்னப்பா? சூரியமா நிறமான அவன் நிறமான்னு கேட்கணும். அப்போ ஒளிக்கீர்கள் படும்போது அவனுடைய நிறம் எப்படி இருந்திருக்கும்? சூரியன் ஒளிப்பட்டோம்னா ம் தொட்டா எரிச்சு புரியா நம்மளை. ம் அப்படிப்பட்ட ஒரு நிறம். என்னப்பா? ம் ஆனந்த சிரிப்பு. ம் என்னப்பா? ம் 7 அடி உயரம். என்னப்பா? 7 அடி உயரம். மக்களை காக்கிறவன். எல்லா மக்களுக்குமே காட்டு நிற்கிறேன். என்னப்பா? ம் 7 ராஜாக்களுடைய அம்சமும் ம் அந்த 7 ராஜாக்களோட கூட நிற்கிறான் பார்த்தியா? 7 மலையில் வாழ்ந்தவங்க. ம் 7 மலைக்கு சொந்தக்காரன் அவன். ம் அவனுக்கு சொந்தக்காரன். ஆனால் இவனுக்கு கீழே தான் அவன். ம் 7 பேர்த்தில் ஒருத்தன் 3 பேர் இருக்கான். ம் மந்திர மாயஜால வித்தைகளை கற்று எல்லா வித்தைகளும் கற்று தனக்கு யார் நிகர் இல்லைன்னு சொல்லிவிட்டு வந்தான். ம் இவங்கிட்ட ஏறணும். என்னப்பா? ம் இவனுடைய காளி உத்தரவு கொடுத்தாள். என்னப்பா? ம் இவ காளி அக்னி வீரனும் காவலுக்கு நிற்கிறதுல ஐயம் பந்தியில் இருக்கிறவங்களத்தான் அழைச்சிட்டு வந்தேன். ம் காளி தாண்டா உத்தரவு கொடுத்துருக்கா. ஐயம்பந்தியை கொண்டாடணுமே இவன். என்னப்பா? மலையாள ஐயம்பந்தியில் கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போகும்பொழுதே காளி உச்சாட்டத்தில் இருக்கிற காளி யார் தெரியுமாப்பா? இவனுடைய காளி என்ன தெரியுமாப்பா? திருவூட தானேந்தி மண்டையோட தான் கழுத்தில் போட்டு மந்திரத்துக்கு அப்பால் பட்டவ காளி இவன். இல்லையோ தெரியுதாப்பா? திருவூட கையில் ஏந்தி மண்டையோட்ட தான் கழுத்தில் போட்டு பகவதி அம்மனாக காட்சி கொடுத்து உன் எல்லையில் உட்கார்ந்து இருக்கிறவ வீரகாளி அம்மன், வீர உதிரகாளி பகவதி அம்மன். சாதாரண ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட காளிக்கு கொடுக்கக்கூடிய போர்க்களத்தில் போர் மாண்ட எல்லா மக்களுக்கும் போர் மாண்டு கோபத்தை அடக்கிறதுக்காக 7 ராஜாக்கள் கொடுக்கப்பட்ட உதிரத்தால் அவன் கோபத்தை அடக்கி வாழ்றான் ஓ எல்லையில். இல்லைன்னா அழிச்சு புருவான். அப்படி நீங்கள் செய்கிறதுக்கு அழிச்சு புருவான். பூராத்தி அழிச்சு புருவாப்பா. நீ கொடுத்த உதிரத்தை குடிச்சிட்டு அவன் ஆனந்தம் அடைஞ்சு என் பிள்ளைய உதிரம் கொடுத்துட்டான்னு சொல்லி ஆனந்தம் அடைஞ்சு சுருவத்தை மாற்றி குழந்தை வடிவாக நின்று உங்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காவ. சாதாரணமாக கிடையாது காளி. என்னப்பா? மந்திர மாயஜால வித்தைகள்லாம் இவட்ட பலிக்க ஓடி போகணும்.
என்னப்பா கூட நிற்கிறவன் காளிக்கு கூட நின்று காளிக்கு முன்ன நின்று காவல் உறுகிறவன் அக்கினியா. எரிய நெருப்புல சிவனுடைய பார்வையிலிருந்து நெற்றிக்கண்ணிலிருந்து உருவாய் அக்கினியிலிருந்து உருவானவன் காளியின் அவதாரம் கொண்டு காளி கூட தான் நின்று காட்சி கொடுத்தவன் அக்கினி வீரனா என்று அருள் கொடுத்தவன் அக்கினி வீரன் தாய்க்கு சமமா. என் தாய் பார்வதி தேவி எடுத்த காளி ரூபத்துக்கு நான் அக்கினியா நின்று காவு புரிஞ்சு நிற்கிறேன்டான் சொல்லி முன்னோடு காவக்காரனா நிற்கிறவன் அக்கினி வீரன். அப்படிப்பட்ட காளிக்கு எல்லையை மாறி நின்றீனாக்க அடிச்சா தப்பாது. வச்ச காலம் முன்ன வச்ச காலம் பின்ன வைக்க மாட்டான். ராசியம் காப்பாத்துறதுனால நீ தப்பிச்ச, நீ கொடுத்த வரம் கொடுத்ததுனால நீ தப்பிச்ச. இல்லைன்னா ஊரை அழிஞ்சு போகும்டா அவன் ஜீர சேட்டைக்கு நம்ம எல்லை. என்னடா சொல்றது சரியா தப்பான்னு சொல்லிப்பார். சரிதான் சரிதான். அவ்வளவு பெரிய தவறு எதிர்த்து நிற்கிறமே நான் தான் பெருசு. உங்களுக்குள்ளே ஏற்பட்ட கழகத்தால் நான் பெருசு நீ பெருசு நிற்கிறதுனால கொஞ்சம் பின்ன கட்டி நிற்கிறேன். எல்லாரும் ஒத்து நின்று போனீங்கன்னாக்க இந்த ஜில்லாவில் உங்களை அடிச்சுக்கிற எந்த சக்தியும் கிடையாது. அந்த காளி கிட்ட அப்போ அப்படிப்பட்ட ஆள்றா காளி, சாதாரண ஆள் கிடையாது காளி. மலையாள பகவதி அம்மே வீர உதிர ரணகாளி அம்மன் அவளுக்கு பேர். கேட்டுக்க பொய்யா நசமாட்டு போ. என்னப்பா ஆண்டி மலையாளத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது பெட்டியில் வந்து நான் ஏப்பா நான் யாருன்னு உனக்கு தெரியுதாடா? தெரியலையாப்பா சொல்லுப்பா. ஆண்டி மலையாளத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆண்டி இருளே மாயாண்டிடா நான் சொல்லி வர்றேன். அப்படி தான்டா நான் காளியை கொண்டு வர முடியும், மத்தால் கொண்டு வர முடியாது. என்னப்பா அக்கினி என்னப்பா முன்னூடும் காவக்காரன் அக்கினி என் பிள்ளை எனக்கு குள்ளான்னு சொல்லி கேட்டதுனால காளி கொஞ்சம் மடங்கி நிற்கிறா. அது கொடுத்த வரத்தினால கொஞ்சம் பின் காட்டி நிற்கிறா. வரமும் வாங்கலை காளிகிட்ட, நீ கொடுத்த வரமும் வாங்கலை, அக்கினிக்கு நீ கொடுக்குற பரிகாரமும் செய்யலைன்னு சொன்னான். இந்நேரம் சுடுகாடு தான்டா காளி அழிச்சு போடுவாடா. ஏப்பா காலம் கழிவு காலம்னாலும் கொடுத்த வரத்துக்கு அவன் மடங்கி நிற்கிறா. நீ நிற்கிறியா சொல்லு? அவன் கொடுத்ததுக்கு நீ நிற்கிறியா ஒழுக்கமா? இல்லை கொடுத்த காளி வரத்தை நீ எங்கடா நீ ஏற்றுக்கிறதுக்கு? அந்த காளிகிட்ட வாங்கின வரம் உன்னுடைய முன்னோர்கள் வாங்கின வரம். அந்த வரத்தினால காளி உங்களுக்கு காவை காத்து நிற்கிறோம். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒத்தையில் போனாலும் சரி, அந்த காளியும் அந்த வீரனையும் நினச்சி என்னப்பா நீ ஏற்று பார்த்தீன்னு சொன்னான். உன் படப்பட்டாலும் அம்பிட்டு உன் எல்லைக்கு ஓடியா அந்த காவை காத்து நிற்கும். நீ ஒத்தாள் நின்றா 10 ஆளாக காமிச்சு கொடுக்கும். இதானப்பா உண்மை. 10 ஆளாக காமிச்சு கொடுக்கும்பா. அப்படிப்பட்ட மன்னன்கிட்ட காளி வர வாங்கி காளியோட கூட வந்ததுனால தான் உனக்கு அந்த காளி இன்னைக்கு அவன் காவலாக நிற்கிறா. இந்த எல்லை விட்டு அவன் போகாதனால அவனுடைய ஆத்மா இருக்கிறதுனால இந்த காளி இங்கனே தங்கிக்கிட்டான். இல்லைன்னா உனக்கு அது கிடையாது. உனக்கு கும்பிடுற தெய்வம் வேற. என்னப்பா நீ கும்பிட்டது வேற. இந்த இத்தனை மக்களுக்கும் ஒரே நிலையாக சேர்த்துக்கிட்டு கும்பிட்டு வந்ததுனால படப்பட்டாளத்தோடு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் வீட்டுக்கு 2 பேர் படையை தேர்த்து, ஜாதிக்கு 2 பேர் படையை நம்ம கூட்டணும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் போய் கெஞ்சி கதிரி அவங்கள ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு நீ என்ன வணங்கிட்டு வர்றீங்களப்பா. என்னப்பா ஒரு எல்லைக்கு ஒருத்தனை வச்சிருக்கீங்களப்பா? வச்சிருக்கேன். 4 பிள்ளையோட சேர்த்து வச்சுக்கிட்டேன். ஒரு எல்லைக்கு ஒருத்தனை. என்னப்பா அதானப்பா உண்மை? உண்மை. இன்னும் காளியோட உச்சாட்டம் தெரியாமல் நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கீங்கப்பா. ஏப்பா காளியோட உச்சாட்டம் தெரியுமாப்பா உங்களுக்கு? ஏப்பா தெரியும். எல்லையை கடந்து போக வேணாம் காளிகிட்ட. என்னப்பா அதனால அந்த வள்ளி அம்மாயே என்னப்பா காளி ரூபம் கொண்டு நிற்காம வள்ளித்தாயும் கூட நின்று என் பிள்ளைகளுக்கு காத்து கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல அடைக்கல் மூஞ்சேன். எனக்கு எல்லாத்தையும் செய்கிறாங்கன்னு சொல்லி என்னை வணங்கி வர்றாங்கன்னு சொல்லி காளியை உச்சாட்டத்தில் கொஞ்சம் மடக்கி வச்சிருக்கேன். பொந்திக்கிழவி கொடுத்த வரத்துக்கு அவள் எடுத்து கொடுக்குறான். நீ கூப்பிட்டு நின்றீங்கன்னா காளியோட கூப்பிட்டு பொந்திக்கிழவியும் கூப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா என்னப்பா அந்த பொந்திக்கிழவியை கூப்பிட்டு உன்னுடைய அச்சரத்தை நீ பாடு படிச்சேன்னு சொன்னா பாட்டுக்கு இணங்கி என்னப்பா உன் முன்னோர்களுடைய வழிபடையும் நீ செஞ்சு வந்தீங்கன்னா அக்கினியோட காளியை சேர்ந்து வந்து உன் பக்கத்தில் வந்து உட்காந்து உனக்கு அறிவு போச்சு. அதை மீறி போகும்போது தான்ப்பா நம்ம பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றும் ஏற்படுது, கஷ்டங்களை கொடுக்குறான். அதனால் இதுவரைக்கும் கொடுத்த வாக்கு வர்றான். என்னப்பா எல்லையை மீறி நீ போகக்கூடாது.
இதை கண்டு என்ன அப்படி நடந்துக்கிற மாட்டாங்களே. எப்பா நடந்துக்கிற மாட்டாங்கன்னு உத்தரவு கொடுக்குற அவனுடைய காலகட்டம் நேர காலம் இல்லாமல் இருந்தால் தாப்பா இங்கே வந்து உரசுவேன். உட்காந்துருக்கிறவன் அக்கினி என்றது உனக்கு தெரியுமா? காளி கூட உரசுறதுக்கு அக்கினிட்ட உரசுறான், அதை சுட்டுக்கிட்டான், சுட்டு விடுவான். மீறி போனால் காளி ஆளை கொண்டு விடுவோம். இதாண்டா நடக்கும். சுயரம் தெரிஞ்சும் தெரியாமல் நடக்கிறாங்களான்னு தெரியலையே. எப்பா தெரிஞ்சும் தெரியாமல் நடந்தோம்னா அதான் கேட்டாலும் என் பிள்ளை 21 கும்பிடு தான் போடுவேன், தெரிஞ்சும் தெரியாமல் இருந்தால் 21 கும்பிடு போட்டு என் பிள்ளையை விலைக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டான். அந்த 21 கும்பிடு எத்தனை தடவை? ஏப்பா அதுக்கு தாப்பா நான் சொன்னேன், கும்பிடுற குடும்பம் தெரியாமல் பட்டால் 21 கும்பிடு, தெரிஞ்சு பட்டால் பட்ட கடனை நீ அடைச்சிட்டான் தீரணும். அதுக்கு மறுப்பு கிடையாது. 21 கும்பிடு எத்தனை தடவை போட்டாலும் சரியாக போகணும்னு நினச்சி கும்பிட்றாங்களே. அப்போ அவங்க என்ன சொல்கிறது? அப்போ நான் தான் உத்தரவு போய் என்னப்பா சொன்னேன், தெரியாமல் பட்டா 21 கும்பிடு, தெரிஞ்சு பட்டா பட்ட கடனை அடைச்சி தரணும்ட்டு. அது எத்தனை மண்டலத்துக்குள்ள? ஏப்பா ஏப்பா கொடுத்த காடி வரம் கொடுத்தவோ அப்படி வாங்கி வரம் வாங்கினா கொடுத்தது 3 தடவை மன்னிப்பேன், 3ஆவது தடவை இனிமேல் நான் உனக்கு மன்னிப்பு கிடையாது. நான் கேட்டது 90 நாள் கேட்டான், 90 நாள் கொடுக்க மாட்டா. 90 நாள் இந்த 30 நாள் உனக்கு சுருக்கி கொண்டு வந்து நான் கொடுத்தேன். என்னப்பா அந்த 3 நாள் 3 தடவை மன்னிப்பேன், 3ஆவது தடவை நான் மன்னிப்பு கிடையாது. இது காளி கிட்ட வந்துடும், காளி அவள் பார்த்துக்கிறதா, அவளுடைய கிரக பலன்படி அதனுடைய விளைவுகளை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. விளைவிக்கிறோமாப்பா பயந்து என் பிள்ளைக என்னப்பா ஒற்றுமையோடு இருந்து செஞ்சோம்னு சொன்னான். ஒத்தையில் போகும்பொழுது என் பிள்ளை எவ்வளவு செய்ய அசைக்க முடியாது. காளியை நினச்சி அந்த அக்னியை நினச்சி அள்ளி அள்ளி சாம்பலை எள்ளி போட்டது மாதிரி மண்ணை எள்ளி கீழே எள்ளி மேலே தூக்கி போட்டேனாக்க என்னடா எப்படியா பாட்ட முனியனாக இருந்தாலும் சரி, அது கற்பனாக இருந்தாலும் சரி, உனக்கு விலகி கொடுத்து உன் பாதையை விட்டு விலகிக்கிறான். கட்டுப்படுறப்பா என்னப்பா கட்டுப்படுறா விலகிக்கிறவன் விலகிட்டு விலகிடுவானப்பா, தெரிஞ்சுக்கிட்டியா? இல்லைன்னா விலக மாட்டான். ஏப்பா நினைக்கிறது இவன் என்ன நினைக்கிறது, இவன் என்ன நினைக்கிறது, இவன் கூட என்ன வாழ்றதுன்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒன்றுக்குள்ளே போட்டியும் பொறாமல் இருந்தா அவள் காளி என்னப்பா செய்வா? பெத்த பிள்ளை எல்லாரும் தான் அவங்களுக்கு சொந்தம், ஒருத்தருக்கு சொந்தம் கிடையாது. இல்லைப்பா ஓம் பிள்ளை 4 பிள்ளை உனக்கு தானே சொந்தம். 4 பிள்ளை ஒரு பிள்ளை சேர்ந்தது என்ன செய்வேன் நீ சொல்லு? விலைக்கு எப்படி நீ போய் சொல்லு? நிற்க முடியாது, நிற்க முடியாதுல்ல. அப்புறம் 4 பிள்ளை என்ன செய்யுறது? 4 பிள்ளை சண்டை போட்டு 6 செய்கிறது. அப்படி கொடுத்த விவிதி தான்டா இன்னொருத்தங்கிட்ட கொடுத்த முதல் மரியாதை விவிதியை இன்னொருத்தன் வாங்கியிருக்காண்டாக்க நீங்கள் ஒற்றுமை இல்லாதனால தான்டா விவிதி அங்கே போயிடுச்சு. நீங்கள் கொடுக்குற விவிதி அங்கே போயிடுச்சு. சரிப்பா? தெரியுது. ஒற்றுமை இருக்க மாட்டாங்களே. இந்த ராசி அப்படிப்பட்ட ராசி, ராசினுடைய அம்சம் அது. என்னப்பா அள்ளி கொடுத்து வாழ்ந்தவன், போற்றி எல்லாத்தையும் போற்றி வளர்த்தவன், எல்லா மக்களையும் போற்றி வளர்த்தவன். அதனால தான் அவன் பேர் போற்றி ராசி. தெரிஞ்சுக்கிட்டேப்பா? தெரிஞ்சுக்கிட்டேனப்பா. ஆடு சின்னவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் என்னப்பா அந்த போத்தி ராசனை அவனுங்கிட்ட காலடியில் பிடிக்கிறான்னு சொல்லி ஈரமாப்போட இருக்கிறானே பத்தியா? ஏப்பா இவன் என்ன எனக்கு மேலே வேணா, அவன் என்ன எனக்கு மேலே வேணான்னு சொல்லி போட்டி பொறாமையோட வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கு இருக்கோம். என்னப்பா நான் என்று அகந்தையினால நான் பெருசு நீ பெருசுன்னு வாழ்ந்துக்கு இருக்கான். எல்லாத்துக்கும் பெரியவன் ஒருத்தர் இருக்கான்றது உங்களுக்கு தெரியலையா? சொல். இருக்கான்ல? இருக்காங்க. அப்படிப்பட்ட இருக்கிறவன்ட்ட நீ எப்படி நடக்கணும்? ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டி பொறாமையோட ஒற்றுமையாக இருந்திருந்தா ஏன்டா அடுத்த வீட்டு போது உன் முதல் மரியாதை இதை சொல்கிற முதல் அந்த முப்பாட்டி கிளவியை நினச்சி கிளவினை நினச்சி அந்த அக்கினி வீரனை நினச்சி உன் முன்னோர்களை நினச்சி எடுத்து மண்ணை எள்ளி கொடுத்தேன்னு சொன்னால் மண்ணும் பொண்ணாகும், பொண்ணும் பூவாகி உலகத்துக்கு எல்லாத்தையும் உண்டு, எல்லாத்தையும் மடக்கி வச்சு எல்லாருமே வருவாங்க. இன்னும் ஜெயிக்க முடியுமா? உன் படை என்னை ஜெயிக்க முடியுமா? இவனை ஜெயிக்கிற அளவுக்கு நீங்கள் தம்மா தானப்பான்னு செய்கிறாங்க. என்னப்பா டேய் எல்லாம் மாறி குதிரை உட்காடுறேன் பார்த்துக்க. மாறி